ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. நம்ம வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸ் ப்ரிலிம்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கான பேசிக் ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ், அதாவது இந்தியன் எக்கனாமியில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படுற அந்த ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் டாபிக்ஸ் வந்து எது படித்தா ஈஸியாக வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுமோ அந்த டாபிக்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் குட்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை அதெல்லாம் பார்த்தோம், ஜிடிபியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஜிடிபிக்கு அடுத்து வந்து முக்கியமான டாபிக்கான இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற இந்த டாபிக் உள்ள போகிறோம், அதாவது பணவீக்கம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம். ஸோ இன்ஃப்ளேஷன், இட்ஸ் காசஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ. இன்ஃப்ளேஷனுடைய காசஸ் என்னென்ன, அதோட எஃபெக்ட்ஸ் என்னென்ன, ஹவு இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட்ஸ் தி எவ்ரி ஒன் இன் தி எக்கானமி, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பணவீக்கத்திற்கான காரணங்கள், பணவீக்கத்திற்கான விளைவுகள். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய அஜெண்டா. ஸோ ஆல்ரெடி வந்து GS3 மெயின்ஸ், அதாவது UPSC மெயின்ஸோடைய GS3 சிலபஸில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் என்னுடைய சேனல்லே இருக்குது. ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸோட எல்லா வீடியோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கோ டு மை சேனல் டு சி தி பிளேலிஸ்ட் விச் ஐ கிரியேட்டட் ஃபார் மெயின்ஸ். அதே மாதிரி இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ரிலிம்ஸ் சீரீஸ்க்கு தேவைப்படுற பிளேலிஸ்ட்டும் வந்து என்னுடைய சேனலில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் சி. ஸோ ஆல்ரெடி இதுதான் நம்ம பார்த்த டாபிக், ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன, அப்புறமா வந்து டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி, செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி, டிமாண்ட் அண்ட் சப்ளை, டைப்ஸ் ஆஃப் குட்ஸ், ஜிடிபினா என்ன, ஜிஎன்பி, என்என்பி, நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். கோ அண்ட் சி தி பிளேலிஸ்ட் டு ஹேவ் அன் ஐடியா. ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்னதுன்னா பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். ஸோ வி ஆர் கோயிங் டு சி வாட் இஸ் இன்ஃப்ளேஷன், we are going to see causes of inflation and we are going to see the effects of inflation. அதாவது பணவீக்கத்திற்கான காரணங்களும் அதோட விளைவுகளும் அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். How inflation affects the quality of life, creditors, debtors, fixed income group, investment, savings, taxes, exchange rate, export, imports, இது எல்லாமே தான் இன்னைக்கு பார்க்க போறோம். This is the agenda. At the end of the day, you will have idea about all these things. So inflation அப்படின்னா என்னதுன்னா, இங்க பாத்தீங்கன்னா பொருள், அதாவது உங்ககிட்ட அதே 100 ரூபாய் இருக்கு, உங்ககிட்ட இருக்கிற காசுல நீங்க ஒரு காலத்துல இவ்வளவு பொருட்கள் வாங்க முடிஞ்சது. ஆனா அதுவே வந்து ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு பொருள் தான் வாங்க முடியுது. ஆனா அதே 100 ரூபாயில 2018 பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியான பொருள் தான் வாங்க முடியுது. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய பணத்தோடைய மதிப்பு வந்து குறையுது, பொருட்களோட விலை வந்து உயருது. ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்னதுன்னா, the persistent rise in the price level of goods and services in the economy, which in turn affects the purchasing power of money. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னதுன்னா, 2 விதமான டைமென்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கும். ஒன்னு வந்து என்னதுன்னா, தேர் இஸ் த ரைஸ் இன் பிரைசஸ். ஸோ ரைஸ் இன் பிரைசஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இன்னொரு சைட்ல வந்து வாட் வி ஆர் ஹேவிங் இஸ் ஃபால் இன் தி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கரன்சி ஆர் ருபி ஆர் மணி. ஸோ ரைஸ் இன் பிரைசஸ் அண்ட் ஃபால் இன் பர்ச்சேசிங் பவர். இங்க என்ன ஆகுது, பொருளோட விலைகள்லாம் உயர்ந்ததுனால 100 ரூபாயில வந்து உங்களால வந்து 2 பால் பாக்கெட் மட்டும் தான் வாங்க முடியுது. ஆனா ஒரு காலத்துல வந்து உங்களால இவ்வளவு பொருட்கள் வாங்க முடியுது. ஏன்னா பொருளோட விலை உயர்ந்ததுனால 100 ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இட் ரெஃபர்ஸ் டு தி பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் தி ஜெனரல் பிரைஸ் லெவல், the price level of the goods and services. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெறும் வந்து பிரைஸ் லெவல், ரைஸ் இன் த பிரைஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லல, பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பர்சிஸ்டன்ஸ்னா வந்து எப்பவுமே இருக்கிற, அதாவது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிற. ஸோ நீங்க வந்து இதுல ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணணும். அதாவது இந்த பர்சிஸ்டன்ட்ங்கிற வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியான, அதாவது தொடர்ச்சியான விலை உயர்வு, வெறும் விலை உயர்வுல தொடர்ச்சியான விலை உயர்வு, அதாவது பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் தி பிரைஸ் லெவல்ஸ், அதான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்றோம். ஸோ நீங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்க தாத்தா பாட்டி அவங்களாம் சொல்லுவாங்க என்னதுன்னா வந்து, அந்த காலத்துல வந்து எங்களால வந்து 2 ரூபாய் கொடுத்தாலே வந்து நாங்க நினைச்ச பொருள்லாம் வாங்க முடிஞ்சது. ஸோ 1 ரூபாய் கொடுத்தாலே வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சது, 1 ரூபாய் கொடுத்தாலே ஒரு 1970s வச்சுக்கலாமே, 1970sல 1 ரூபாய் கொடுத்தாலே உங்களுக்கு 4 இட்லி, ஒரு வடை, அப்புறமா ஒரு டீ வந்து கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ வந்து 2022ல வந்து அதே 4 இட்லி, ஒரு வடை, ஒரு டீ வந்து எவ்வளவு ரூபாய் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ 4 இட்லி ஒரு 50 ரூபாய், ஒரு வடை ஒரு 10 ரூபாய், டீ வந்து ஒரு 15 ரூபாய் இருக்கிறதுனால இப்போ அது 75 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ 1970கள்ல 1 ரூபாய் கொடுத்து 4 இட்லி, ஒரு வடை, ஒரு டீ வந்து வாங்க முடிஞ்ச என்னுடைய தாத்தாவால இப்போ அதே 1 ரூபாய் கொடுத்து அதை வாங்க முடியாது. ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன்ல என்ன நடக்குதுன்னா, 1 ரூபாய் உடைய விலை வந்து குறைஞ்சிச்சு. ஏன்னா
மதிப்பு வந்து குறைஞ்சிச்சு. ஏன்னா பொருளோட விலைகள் உயர்ந்துருச்சு. இப்போ அதே ரூ. 75 குடுத்தா தான் என்னால வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த சூழ்நிலை. இப்ப நீங்க இதுல ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். என்ன விஷயத்த நீங்க நோட் பண்ணணும்னா, இங்க பொருளோட விலை வந்து ரூ. 1 இருந்தாலும், அப்ப என்னுடைய தாத்தா வந்து ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பெர்சனா இருந்தாலும், ரூ. 1 குடுத்து அவரால அது வாங்க முடிஞ்சது. இப்போ அது ரூ. 75 ஆனாலும், நான் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பெர்சனா இருந்தாலும், என்னால ரூ. 75 குடுத்து இது வாங்க முடியுது. எனக்கு இது வந்து ஒரு ஓவர் காஸ்ட்லியான ஒரு விஷயமா இல்ல. நாமினலா வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏத்த மாரி நாமினலா இருக்கு. ஸோ, இப்ப நீங்க வந்து இதுல என்ன நோட் பண்ணணும்னா, பொருளோட விலைகள் உயர்ந்தாலும், மக்களால அது வாங்க முடியுது தான். அதோட மீனிங் என்னதுன்னா, மக்களோட சேலரியும் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சம்பாத்தியம், சேலரி லெவல்ஸ் வந்து ஏறிடுச்சு. இப்ப எங்க தாத்தா வந்து அந்த காலத்துல வந்து ரூ. 500 சேலரி வாங்கியிருப்பாரு. இல்ல ரூ. 300 சேலரி வாங்கியிருப்பாரு. ஆனா நான் வந்து நம்மலாம் வந்து இந்த காலகட்டத்தில வந்து எவ்வளோ சேலரி வாங்குறோம்? நம்மலாம் வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஒரு 20,000லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில சேலரி வாங்குறாங்க. ஸோ 300, 500 வாங்கிட்டு இருந்த இடத்துல 20,000லேருந்து 50,000 வரைக்கும் இப்ப சேலரி வாங்குறாங்க. ஸோ பொருளோட விலைவாசி உயர்ந்தாலும் சம்பளம் த வேஜஸ் அண்ட் தி சேலரி ஆஃப் தி பீப்பிள் இஸ் ஆல்சோ ரைசிங் கன்சிஸ்டன்ட்லி. அதனால என்ன ஆயிடுச்சு? அது ரூ. 1 இருக்கும்போது அது அஃபோர்டபுளா இருக்கு. ரூ. 75 ஆன உடனே இப்போ அஃபோர்டபுளா இருக்கு. ஸோ இந்த ஃபினாமினன் தான் இன்ஃப்ளேஷன். இந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. இது எப்படி வந்து பொருளோட விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. எதுக்கு ரூ. 1 அப்போ வித்துட்டு இருந்த அந்த பொருள் வந்து, இப்போ வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 75 விக்குது. ஸோ இது 1970ஸ்க்கு நீங்க போலாம். ஸோ 70கள், 80, 90, 2000 அப்புறம் 2010கள், இப்போ 2020 இப்போ வந்துட்டோமா? ஸோ இப்போ வந்து இதோட விலை ரூ. 1 இருந்திருக்கும். 80கள்ல வரும்போது அது ரூ. 5 ஆகியிருக்கலாம். 90கள்ல வரும்போது வந்து அதோட விலை வந்து ரூ. 10 ஆகியிருக்கலாம். 2000ல வந்து அதோட விலை வந்து ரூ. 20 ஆகியிருக்கலாம். ஸோ 2010க்கு அப்புறம் அதோட விலை வந்து ரூ. 50 ஆயிருக்கலாம். இப்போ வந்து அதோட விலை வந்து ரூ. 75 ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த எவல்யூஷன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, 70கள் ரூ. 1 வித்துட்டு இருந்தது ஒரே நாள்ல ரூ. 75 ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துல தான் வந்து 50 வருஷத்துல தான் வந்து அது ஒரு ரூ. 75 இருக்கு. கிட்டத்தட்ட 50 வருஷம் போயிருக்கு. இந்த 50 வருஷத்துல வந்து சேலரி வந்து ஏறி இருக்கு. அப்போ ரூ. 300 வாங்கிட்டு இருந்தவங்க, இப்போ ரூ. 30,000 வாங்குறாங்க. ஸோ சேலரி வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த ஃபினாமினன் தான் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ இது எப்படி நடக்குது? அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏன் வந்து ப பொருளோட விலையும் உயருது, சேலரியும் உயருது. அப்பவும் அது அஃபோர்டபுளா இருக்கு. இப்பயும் அஃபோர்டபுளா இருக்கு. ஏன் இப்போ வந்து ரூ. 1 அதெல்லாம் விக்க மாட்டேங்குது? ஏன் அந்த காலத்துல கம்மியா இருந்தது, இப்ப அதிகமா இருக்கு? இந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வந்து வில் டிஸ்கஸ் இன் டீடைல் அபௌட் தி இன்ஃப்ளேஷன், இட்ஸ் காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். இன்ஃப்ளேஷன் ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குது? எல்லாமே பார்த்துடலாம். ஓகே. ஸோ இன்ஃப்ளேஷன் வேஜ் ஸ்பைரல் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் நடக்கிறதுனால தான் இந்த பிரைஸ் ரைஸும் சேலரி ரைஸும் ஒண்ணா வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அதை பத்தி வந்து நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் பார்க்குறப்போ பார்ப்போம். பட் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஒரு பிரீஃபா வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு சைடில் வந்து எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வென் தேர் இஸ் இன்ஃப்ளேஷன் இன் தி எக்கானமி, உடனே மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? பொருளோட விலைவாசிலாம் உயர்ந்துச்சு. ஆனா வந்து என்னோட சேலரி கான்ஸ்டன்டா இருக்குன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து தே வில் ஆஸ்க் இன்கிரிமெண்ட். கரெக்ட்டா? சேலரி இன்கிரிமெண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு தேவை, ஒரு நீடு வந்து வந்துரும். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து டியர்னஸ் அலவன்ஸ்ன்னு இருக்கு. அதே மாரி பே கமிஷன் இருக்கு. ஸோ சேலரி ஏத்திருவாங்க. பிரைவேட்ல ஆர்கனைஸ்டு செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஆனுவல் இன்கிரிமெண்ட், அப்ரைசல் அப்படின்னு போட்டு ஆனுவல் இன்கிரிமெண்ட் அவங்களே குடுத்துருவாங்க. ஸோ அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கிற அந்த பீப்பிளுக்கு தான் வந்து இந்த ஆனுவல் இன்கிரிமெண்ட் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அன்ஆர்கனைஸ்ட்ல இருக்கவங்க தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது இந்த இன்கிரிமெண்ட். பட் ஸ்டில் வந்து எல்லா ஏரியாலயுமே வந்து இந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி சேலரி உயர்த்துறதுக்கான மெத்தட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வென்எவர் இன்ஃப்ளேஷன் இஸ் ரைசிங், தேர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் இன்க்ரீஸ் இன் சேலரி டு கவ் அப் வித் இன்ஃப்ளேஷன். அதுக்கு தான் டியர்னஸ் அலவன்ஸ், பே கமிஷன், ஆனுவல் இன்கிரிமெண்ட் இருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் இன்ஃப்ளேஷன் ஏறுதோ அப்பப்பெல்லாம் வந்து எம்ப்ளாயிஸ் என்ன கேட்பாங்க? அவங்களோட வேஜ வந்து ஹைக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ்லாம் வேஜ ஹைக் பண்ண சொன்னோனே எம்ப்ளாயி என்ன பண்ணுவாரு? வேஜ வந்து ஹைக் பண்ணிடுவாரு. ஸோ வேஜ ஹைக் பண்ண உடனே என்ன ஆகுது? காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வந்துருது. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா என்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். பட் ஸ்டில் இங்க நான் பிரீஃபா சொல்றேன். ஸோ வேஜ வந்து இங்க ரைஸ் பண்ண உடனே என்ன ஆகுது? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஞாபகம் இருக்கா? இத 4த்த வச்சு தானே வந்து ஃபர்ம்ஸ் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ ப்ரொடியூஸ் பண்றாங்க. போன வீடியோலயே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோ போய் பாருங்க. ஜிடிபில இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பான இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சுட்டு தான் ஒரு ஃபர்ம் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த லேண்ட், லேபருக்கு என்ன தராங்க? ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் வந்து ரிட்டர்ன் தராங்க. ஸோ வென் வேஜோட பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய ஃபேக்டர் காஸ்ட்டும் வந்து ரைஸ் ஆயிடும். ஸோ
எப்பப்பெல்லாம் வேஜ் வந்து ஹைக் ஆகுதோ அப்பப்பெல்லாம் இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாயிடும், மார்க்கெட் ப்ரைஸும் அதிகமாயிடும். ஸோ ஃபேக்டர் காஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுதோ அப்பப்பெல்லாம் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து வேஜ் ஹைக் கேட்குறாங்க. இந்த வேஜ் ஹைக் நடக்கிறதுனாலே என்ன ஆயிடுது, பொருளுடைய ஃபேக்டர் காஸ்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய ஃபேக்டர் காஸ்ட்டும் மார்க்கெட் ப்ரைஸும் அதிகமாகுது. அதனாலே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஃபர்தர் இட் இஸ் புஷிங் ஃபார் தி காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஏன்னா காஸ்ட் இஸ் ரைசிங் இயர். ஸோ இங்க வந்து இதனாலே ஒரு இன்ஃப்ளேஷன் உருவாகுது. இந்த இன்ஃப்ளேஷன் உருவாகிறதுனால திருப்பி இன்ஃப்ளேஷன் வருது. திருப்பி இன்ஃப்ளேஷன் வரதுனால திருப்பி எம்ப்ளாயிஸ் வந்து சேலரி கேட்குறாங்க. திருப்பி அதனால வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வருது. திருப்பி இன்ஃப்ளேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்து போய்க்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து கடந்த 50 வருஷமா போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து ₹1 வித்துட்டு இருந்த அந்த பொருள் வந்து இப்போ உங்களுக்கு ₹75 வந்து அதே 4 இட்லி ஒரு வடை விக்குது. ஏன் ₹1 வித்துட்டு இருந்த 4 இட்லி ஒரு வடை ₹75 விக்குதுன்னா இந்த இன்ஃப்ளேஷன் வேஜ் ஸ்பைரல் எஃபெக்ட்னால. இந்த எஃபெக்ட் பேர் தான் வந்து இன்ஃப்ளேஷன் வேஜ் ஸ்பைரல். ஏன்னா இங்க இன்ஃப்ளேஷன் இருக்கு, வேஜ் இருக்கு. இன்ஃப்ளேஷன் ஹைக் ஆச்சுன்னா வேஜ் ஹைக் ஆகுது. வேஜ் ஹைக் ஆகிறதுனால காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வருது. ஏன்னா ஃபேக்டர் காஸ்ட் ரைஸ் ஆகிறதுனால. திருப்பி இன்ஃப்ளேஷன் வரதுனால திருப்பி வந்து எல்லாரும் எம்ப்ளாயிஸ்லாம் வேஜ் ஹைக் கேட்குறாங்க. திருப்பி வேஜ் ஹைக் கொடுத்ததுனால திருப்பி இன்ஃப்ளேஷன் வருது. இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் மாதிரி இது போயிட்டே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் தான் வந்து இன்ஃப்ளேஷன் வேஜ் ஸ்பைரல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் வேஜ் ஸ்பைரல் எஃபெக்ட்னால தான் தேர் இஸ் அ persistent rise in the price levels. ஸோ இந்த persistent rise in the price லெவலுக்கு ஒரு எக்கனாமிக் ஆர்குமெண்ட் தான் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வேஜ் ஸ்பைரல் எஃபெக்ட். இன்னொரு எக்கனாமிக் ஆர்குமெண்ட் வந்து என்னதுன்னா இட் இஸ் ஜென்ரலி இன் ப்ரொடக்ஷன் தான். ஜிடிபி ப்ரொடக்ஷனும் எக்கனாமியில வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகிறது தான் வந்து அடுத்த காரணம். எக்கனாமியில ப்ரொடக்ஷன் அதிகமாகிறது எப்படி வந்து அடுத்த காரணமா இருக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இன் ஜென்ரல் வந்து இஃப் யூ குட் சி எக்கானமில வந்து வாட் இஸ் ஹேப்பனிங், ஃபர்ம்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஃபர்ம்ஸ் வந்து அதே லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் வாங்கிட்டு ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்டை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு தே ஆர் மேக்கிங் வாட், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எக்கானமில வந்து இந்த ப்ரொடக்ஷன், அதாவது இந்த ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகுதுன்னா என்ன ஆகுதுன்னா மோர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். வென் ப்ரொடக்ஷன் இஸ் ஹைனா இதோட மீனிங் என்னதுன்னா நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அதோட மீனிங் என்னதுன்னா ஃபர்ம்ஸ் வந்து நிறைய இன்புட் காஸ்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய இன்புட்ஸ் காட்டினா நிறைய ரெண்ட், நிறைய வேஜ், நிறைய இன்ட்ரெஸ்ட், நிறைய ப்ராஃபிட் கட்டினா தான் நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் முடியும். ஸோ வென் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன்கம் இன்க்ரீசஸ். வென் இன்கம் இன்க்ரீசஸ், பீப்புளுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பீப்புள் கையில் இருக்கிற காசு வந்து அதிகம் ஆகணும். ஸோ மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள் வில் ரைஸ். ஸோ மணி சப்ளை இஸ் ரைசிங். ஸோ வென் மணி சப்ளை இஸ் ரைசிங், ஸோ மணி சப்ளைனா என்ன, மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா வருமானம் அதிகமாகுது. வருமானம் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும், மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அதிகமாகிடும். அதனால டிமாண்ட் அதிகமாயிடும், தேவை அதிகமாயிடும். ஏன்னா மக்கள் கையில் நிறைய காசு வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க, செலவு தான் பண்ணுவாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ எவ்ரி டைம் வென்எவர் தி இப்போ நீங்க வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎம் வந்து ₹4000 எல்லாருக்கும் வந்து நிவாரண நிதி தந்தார் கோவிட் அப்போ. எல்லாரும் அந்த ₹4000 வாங்கிட்டு போய் என்ன பண்ணாங்க, செலவு தான் பண்ணாங்க. ஸோ யாருமே ₹4000 கொண்டு போய் பேங்க்ல போட்டு அதை சேவ் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா எல்லாருமே சாதாரணமான மக்கள் ₹4000 கண்டிப்பா செலவு இருக்கும் ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள. ஸோ எல்லாருமே அந்த ₹4000 திருப்பி எக்கானமில தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால டிமாண்ட் தான் உருவாச்சு. ஸோ whenever there is money in the hands of people, automatically economy demand will come. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை, டிமாண்ட் கர்வ், சப்ளை கர்வ் பற்றி நான் ஆல்ரெடி நடத்தியாச்சு. ஸோ இதே என்னோட சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்ல போய் பாருங்க, ஆல்ரெடி நடத்திருக்கோம். ஸோ எக்கானமில டிமாண்ட் அதிகமாச்சுன்னா பொருளுக்கான டிமாண்ட் வந்து அதிகமான பிறகு என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ சப்ளையும் பூஸ்ட் பண்ணி ஆக வேண்டியதா இருக்கு. ஸோ பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாக ஆயிடுச்சுனாலே என்ன ஆகும், பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கு ஆனால் சப்ளை கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னாலே என்ன ஆயிடும், தட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாகிறப்போ சப்ளை அதிகப்படுத்தினா உங்களுக்கு டிமாண்ட் கேட்டர் ஆகிடும். பட் சப்ளைங்கிறது திருப்பி இந்த ப்ரொடக்ஷன் தான். ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமானதுனாலேயே திருப்பி டிமாண்ட் அதிகமாகி திருப்பி ப்ரொடக்ஷனுக்கான நீட் அதிகமாகுது. ஸோ வென்எவர் த சப்ளை இன்க்ரீஸ் ஆகணும்னா திருப்பி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரொடக்ஷன் தான் அதிகப்படுத்தணும். ஸோ இன் கேஸ் வந்து சப்ளை வந்து இட் இஸ் நாட் மேட்சிங் வித் தி டிமாண்ட்னா, சப்ளை கான்ஸ்டன்டா இருக்குன்னா டிமாண்ட் மட்டும் அதிகமாயிட்டே போகுதுன்னா அப்படின்னா என்ன ஆகும், டிமாண்ட் அதிகமாக இருக்கு, சப்ளை வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்லி தட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ too much of money in the hands of people. So மக்கள் கையில இருக்கிற காசு, மக்கள் வந்து people are having too much of money, it is chasing too few goods. கூட்ஸ் அவைலபிள் இந்த எக்கானமி கம்மியா இருக்கு. எக்கானமில நிறைய பேர்ட்ட நிறைய காசு இருக்கு, ஆனா சரக்கு சேவைகள் அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய ஸ்டாக் வந்து லிமிட்டடா இருக்கு. ஸோ டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ ஃபியூ கூட்ஸ், தட் இஸ் லீடிங் டு இன்ஃப்ளேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்பப்பெல்லாம் எக்கானமில ப்ரொடக்ஷன் அதிகமாகுதோ, ப்ரொடக்ஷன் அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்கா தட் இஸ் லீடிங் டு இன்ஃப்ளேஷன். அதாவது எக்கானமில எப்பப்பெல்லாம் ஜிடிபி growth நடக்குதோ that will also parallelly leads to increase in inflation. எப்படி ஜிடிபி growth வந்து இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்துதுன்னா இந்த எஃபெக்ட்னால தான். இப்போ அதுவே ஜிடிபி growth வந்து குறைஞ்சிடுச்சு, அந்த எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. இப்போ ஜிடிபி வந்து குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிடிபி குறையுதுன்னா என்ன, அதோட மீனிங் என்ன, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரொடக்ஷன் குறையுது. கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் குறையுதுன்னா இன்கம் குறையுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது.
இன்கம் குறைஞ்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா மக்களோட டிமாண்ட் குறையும். மக்களோட டிமாண்ட் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? டிமாண்ட் வில் கோ வெல் லெஸ் தென் தி சப்ளை. ஸோ சப்ளை வில் பி கான்ஸ்டன்ட் தான், அதில் ஒரு சேஞ்சும் இல்லை. ஆனால் சப்ளையை விட டிமாண்ட் வந்து குறைஞ்சிடும். ஸோ சப்ளை விட டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகிடும்? பொருளோட விலை குறைஞ்சிடும். நிறைய பொருள் இருக்கு, ஆனால் வாங்குறதுக்கு ஆளே இல்லைன்னா பொருளோட விலை குறைஞ்சிடும். ஸோ கம்மியான பொருள் இருக்கு, நிறைய பேர் வாங்க வந்துட்டாங்கன்னா பொருளோட விலை அதிகமாயிடும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பொருளோட சப்ளை கம்மியா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பொருளோட விலையை ஏற்றி விற்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சைக்ளோனோ வருது, ஒரு கிரைசிஸோ வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பால் விலையெல்லாம் வந்து ஒரு பாக்கெட் பாலே வந்து 50 ரூபா 60 ரூபான்னு விற்பாங்க. ஏன்னா கம்மியான பால் சப்ளை தான் இருக்கு, பட் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, அப்போ லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுனாலே பொருளோட விலையை ஏற்றிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆயிடுது? வென் டிமாண்ட் இஸ் ஃபாலிங் வெரி லெஸ் அண்ட் சப்ளை இஸ் கான்ஸ்டன்ட்னாலே பொருளோட விலை குறைஞ்சிரும். ஸோ இந்த ஜிடிபி குறையுதுன்னா இட் வில் லீட் டு வாட்? டீஃப்ளேஷன். டீஃப்ளேஷன்னா என்ன? ஃபால் இன் தி பிரைசஸ். ஸோ ஜிடிபி ரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் நடக்கும், ஜிடிபி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டீஃப்ளேஷன் நடக்கும். டீஃப்ளேஷன் என்னதுன்னா ஃபால் இன் பிரைசஸ், பொருளோட விலைகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நம்ம புரிக்கணும். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் பர்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு காரணம் என்னதுன்னா இன்ஃப்ளேஷன் வேஜ் ஸ்பைரல் எஃபெக்ட். இன்னொரு காரணம் என்னதுன்னா கான்ஸ்டன்ட் ஜிடிபி growth. இப்போ நீங்க 1970ல இருந்து 2022 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிடிபி கான்ஸ்டன்டா ரைஸ் ஆயிட்டு தானே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சாரி. ஸோ நீங்க 1970ல இருந்து 2022 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிடிபி வந்து கான்ஸ்டன்டா ரைஸ் ஆயிட்டு தான் இருக்கு. தேர் இஸ் நோ டர்னிங் பேக். ஜிடிபி ரைஸ் ஆயிட்டே இருக்கு. அதுவும் 1991 அப்புறமா பயங்கரமான ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா whenever GDP is growing, inflation will also grow. ஸோ ஜிடிபி growthக்கும் இன்ஃப்ளேஷனுக்கு எப்பவுமே ஒரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஸ் இருக்கு. ஜிடிபி ஏறுச்சுன்னா இன்ஃப்ளேஷனும் ஏறும். ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம கரெக்டாக வந்து அதனால தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதனால தான் வந்து இன்ஃப்ளேஷன் எக்கனாமியில் இருந்துகிட்டே இருக்கு. எதனால பர்சிஸ்டன்ட் ரைஸ் இந்த பிரைஸ் லெவல் இருந்துகிட்டே இருக்குன்னா, ஒரு சைடில் இன்ஃப்ளேஷன் வேஜ் ஸ்பைரல் எஃபெக்ட். இன்ஃப்ளேஷன் ஆகிறதுனால மக்கள் சேலரி கேட்கறதுனால வேஜ் ஸ்பைரல் எஃபெக்ட்னால இன்ஃப்ளேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு ரீசன் என்னதுன்னா ஜிடிபி growth ஆயிட்டே இருக்கிறதுனால எக்கனாமியில டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாகிறதுனாலே வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இன்ஃப்ளேஷன் நடக்குது. ஸோ இதனால தான் வந்து எப்பவுமே பொருளோட விலைகள் உயர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இட் ரெடியூசஸ் தி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு டீயோட விலைன்னு வச்சுக்கலாமே, ஒரு டீயோட விலை வந்து என்ன, எப்போ வீடியோ எடுத்தாலும் டீன்றானே, ஒரு டீ லவரா இருக்கிறதுனால என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? எல்லா எக்ஸாம்பிளும் டீ வச்சே நடத்துறேன். ஸோ இதோட விஷயம் என்னதுன்னா, இந்த மாதிரி வந்து இது பேர் வந்து நான் டீனாமிக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த டீனாமிக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, எக்கனாமியை வந்து டீயை வச்சு சொல்லி தருது. தோசனாமிக்ஸ் அந்த மாதிரி வந்து டீனாமிக்ஸ். ஸோ நம்மளோட எல்லா எக்கனாமிக்ஸ் கான்செப்டையும் ஒரு பர்டிகுலர் கமாடிட்டியை வச்சு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டீ எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீயோட விலை வந்து ஒரு டீயோட விலை வந்து 10 ரூபாய் இருக்கு. எப்போ இருக்கு? 2011 ஞாபகம் இருக்கா? நம்மளோட எக்ஸாம்பிள் என்னோட கிளாஸ் பார்த்துட்டே வரவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வரும். ஸோ 2011 டீயோட விலை 10 ரூபானா உங்க கையில 100 ரூபாய் இருக்குன்னா எவ்வளோ டீ வாங்க முடியும்? 10 டீ வாங்கி உங்களால் குடிக்க முடியும். இப்போ நீங்க 2015க்கு வந்துட்டீங்க, டீயோட விலை எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 15 ரூபாய் ஆயிடுச்சு. டீயோட விலை 15 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் உங்கள்கிட்ட அதே 100 ரூபாய் தான் இருக்குன்னா உங்களால் எவ்வளோ டீ வாங்க முடியும்? உங்களால் வந்து 15 ரூபாய் வச்சுட்டு கிட்டத்தட்ட 6.5 டீ தான் வாங்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 7 டீனே வச்சுக்கலாமே, 7 டீனே வச்சுப்போம். ஸோ டீயோட விலை 15 ரூபாய் ஆன பிறகு உங்களால் அதே 100 ரூபாய்க்கு 7 டீ தான் வாங்க முடியுது. ஸோ பொருளோட விலைவாசி உயர்ந்ததுனால உங்க கையில இருக்கிற 100 ரூபாவுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ பிரைஸ் வந்து ரைஸ் ஆனதுனால பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி கரன்சி இஸ் ஃபாலிங். ஸோ டீ 10 ரூபாய் ஒரு காலத்துல 10 டீ வாங்கிட்டு இருந்த மதிப்பு உள்ள இந்த 100 ரூபாய் இப்போ என்னால அதே 100 ரூபாய்க்கு 7 டீ தான் வாங்க முடியுது. ஸோ 3 டீ மதிப்புள்ள காசோடைய வேல்யூ வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபுல்லா நம்ம இன்ஃப்ளேஷன்ல ரீகால் பண்ணுவோம். ஸோ என்னுடைய 100 ரூபாயோடைய மதிப்பு வந்து 3 டீக்கான விலை வரைக்கும் அது இட் லாஸ் தி அமௌண்ட் ஆஃப் வேல்யூ விச் இஸ் ஈக்குவலன்ட் டு 3 டீஸ். ஓகே, ஸோ என்னுடைய 100 ரூபாயோட மதிப்பு குறையுது. ஸோ இட் ரெடியூசஸ் தி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அண்ட் அல்டிமேட்லி ஹர்ட் தி எக்கானமி இன் மெனி வேஸ். ஸோ இந்த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி மணி ஃபால் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா மக்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இன்ஃப்ளேஷனோட மிகப்பெரிய பிரச்சனை என்னதுன்னா நம்ம கையில் இருக்கிற காசோட மதிப்பு வந்து குறையுது. அந்த மதிப்பு குறையிறதுனால நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இன்ஃப்ளேஷன் ஏறுறப்போ சம்பளம் ஏற்றியே ஆகணும். இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே இருந்து சேலரி உங்களுக்கு ஏறாமல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆயிடும். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்து இதோட எஃபெக்ட் வந்து நம்ம வந்து எஃபெக்ட்ஸில் பார்ப்போம்.
ஸோ டூ மச் ஆஃப் மணி இஸ் சேசிங் டூ ஃபியூ குட்ஸ். கால்ப்ரவுன் வந்து ஒரு டெஃபினேஷன் படி டூ மச் ஆஃப் மணி இஸ் சேசிங் டூ ஃபியூ குட்ஸ். ஸோ டூ மச் ஆஃப் மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பிகாஸ் ஆஃப் தி huge production that is creating huge demand, but goods are constant. A state of abnormal decrease in quantity of purchasing power, or abnormal decrease in the quantity of purchasing power தான் வந்து inflation. இந்த மாதிரி பல inflation வந்து 12th standard bookல இருக்கு. 12th standard bookல பாருங்க. ஸோ வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்? ஸோ இவ்வளோ நேரமாக வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் ஏன் பர்சிஸ்டண்டாக இருக்குன்னு தான் பார்த்தோம். ஸோ ஏன் இன்ஃப்ளேஷன் பர்சிஸ்டண்டாக, அதாவது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் பார்த்தோமே தவிர எதனால வந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் கிளியரா பார்க்கல. ஸோ இன்ஃப்ளேஷனுடைய காசஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம 3 காசஸ் சொல்லலாம். ஓகே, பெரும்பாலும் இன்ஃப்ளேஷன் உடைய காசஸ் எல்லாமே இந்த 3 சப்ஹெட்டிங்குள்ள இறக்கிடலாம். ஒன்று வந்து இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை, இன்னொன்று இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஆர் இன்க்ரீஸ் இன் சப்ளை. Increase in demand for goods and services, increase in supply of goods and services, so decrease in supply of goods and services. இந்த 3 ரீசனுக்குள்ள நம்மளால இன்ஃப்ளேஷனோட காசஸை உள்ள அடக்கிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதோட முதல் காசான இன்க்ரீஸ் இன் தி மணி சப்ளை அப்படிங்கிற அந்த ரீசனை பார்க்கலாம். மணி சப்ளைனா என்னதுன்னா புழக்கத்தில் இருக்கும் பணம். ஸோ எக்கனாமியில் எவ்வளோ காசு வந்து புழக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறதான் வந்து மணி சப்ளை. ஸோ கிட்டத்தட்ட மணி சப்ளை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள், மணி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், மக்கள் கையில இருக்கிற காசு, அதான் வந்து மணி சப்ளைன்னு சொல்றோம். இந்த மணி சப்ளை மெஷர் பண்றது M0, M1, M2, M3 அப்படின்னு மானிட்டரி அக்ரிகேட்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா பார்க்க போறோம், ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். ஸோ மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள் தான் வந்து நம்ம மணி சப்ளை அப்படின்னு சொல்றோம். ஸோ மக்கள் கையில காசு இருக்கிறது தான் வந்து மணி சப்ளைன்னு சொல்றோம். ஸோ மக்கள் கையில எப்படிலாம் காசு வரும்? ஸோ மக்கள் கையில வந்து காசு வருதுன்னா எய்தர் வந்து அவங்களுடைய இன்கம் earn பண்றதுனால வருது. How people are getting money in their hands? Through income. ஸோ இன்கம்க்கு என்னென்ன ரூட் இருக்கு? ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். இது 4 தான் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தாச்சு. நீங்க எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் இந்த 4 சோர்ஸ்ல தான் வந்து வருமானத்தை சம்பாதிக்க முடியும். எதர் ரெண்ட் மூலமா சம்பாதிப்பாங்க, இல்ல வேஜ் ஆர் சேலரி மூலமா சம்பாதிப்பாங்க, இல்ல வட்டி மூலமா சம்பாதிப்பாங்க, இல்ல ப்ராஃபிட்ஸ், பிசினஸ் பண்றவங்க ப்ராஃபிட்ஸ் மூலமா சம்பாதிப்பாங்க. இதை தாண்டி 5வதா வந்து டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் போன கிளாஸ்லயே. ஸோ டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் நேத்தி கிளாஸ்ல தான் பார்த்தோம் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா கவர்மெண்டோடைய சப்சிடி. இப்போ வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து நமக்கு வந்து 4000 ரூபாய் கொடுத்தாருல கோவிட் நிவாரணம்னு, 4000 ரூபாய் சீஃப் மினிஸ்டர் கொடுத்து அந்த 4000 ரூபாய் வந்து நம்ம கையில தானே இன்கம், வருமானம் நம்ம கையில தானே காசா வந்திருக்கு. அந்த காசை வச்சு நம்ம தானே செலவு பண்றோம். ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடியும் வந்து 4வதா நமக்கு ஃப்ரீயா வரக்கூடிய காசு. ஸோ அது வந்து ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். ஸோ இந்த 5 மெத்தட்ல தான் ஒருத்தர் கையில காசு வரும். இந்த 5 மெத்தட்ல வந்து ஏதாவது ஒரு மெத்தட்ல வந்து அதிகமான காசு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி தட் வில் லீட் டு டூ மச் ஆஃப் மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். மக்கள் கையில நிறைய மணி சப்ளை இருந்ததுன்னா என்ன ஆகும்? மக்கள் கையில நிறைய மணி சப்ளை அதிகமா இருக்குன்னா, ஸோ இப்போ இந்த 4 சோர்ஸ் தவிர, இந்த 4 சோர்ஸ் தாண்டி இன்னும் நிறைய சோர்ஸ் இருக்கு. மெயினா ஃபர்ஸ்ட் இந்த 4 சோர்ஸ் பார்க்கலாம். மக்கள் கையில இந்த மாதிரி மணி சப்ளை வந்து அதிகமாகுது அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா தட் இஸ் லீடிங் டு இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் அதிகமாகும். மக்கள் வந்து ஏன்னா மக்கள் கையில காசு வந்தாலும்னா போய் வாங்கணும் தான் நினைப்பாங்க. ஸோ டிமாண்ட்னா என்ன? எபிலிட்டி ஆஃப் தி பீப்புள் டு பை சம் குட், அதுதான் வந்து டிமாண்ட். ஸோ மக்கள் கையில எப்போ டிமாண்ட் வரும்னா அவங்க கையில காசு இருந்தாதான் பொருள் வாங்கக்கூடிய தன்மை வருது. டிமாண்ட்னா பொருள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, பர்ச்சேசிங் பவர். ஸோ அந்த டிமாண்ட் வில் லீட் டு பர்ச்சேசிங் பவர். ஸோ பர்ச்சேசிங் பவர் வில் கிரியேட் டிமாண்ட். மக்கள் கையில பர்ச்சேசிங் பவர் வந்துருச்சுனாலே டிமாண்ட் உருவாயிடும். மக்கள் போய் பொருள் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டிமாண்ட் அதிகமாகிறதுனாலே என்ன ஆயிடும்? டிமாண்ட் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப், ஸோ டிமாண்ட் அதிகமாச்சுனாலே சப்ளை கான்ஸ்டன்டா இருக்கணும். பட் சப்ளை இல்லை, டிமாண்ட் இஸ் ஓவர் தென் சப்ளைனா தட் ஆட்டோமேட்டிக்லி லீட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதே மீனிங் தான். ஸோ மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள் த்ரூ ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃப்ளேஷன் நடக்குது. ஏன்னா அது வந்து டிமாண்டை உருவாகுது. ஸோ இதனால மக்கள் கையில காசே போகக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது, கண்டிப்பா போகணும். ஸோ மக்கள் கையில பணப்புழக்கத்தில் இருக்கும் பணம் கரெக்டா இருக்கணும். அளவுக்கு அதிகமா புழக்கத்தில் இருக்கும் பணம், மணி சப்ளை வந்து இஃப் இட் இஸ் எக்ஸீடிங் சர்டன் த்ரெஷோல்டு லிமிட் தட் வில் ஒன்லி காஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ மணி சப்ளை வந்தாலே இன்ஃப்ளேஷன் வரும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மணி சப்ளை எக்கானமிக்குள்ள வந்து அதனால உருவாகக்கூடிய டிமாண்ட் வந்து சப்ளையை விட ஃபார் எக்ஸீட் ஆகும் போது தான் இன்ஃப்ளேஷன் நடக்கும். ஸோ மணி சப்ளை ஆஸ் சச் இட் இஸ் நாட் அ பேட் திங், இட் இஸ் வெரி மச் நீடட். மக்களுக்கு காசு தேவை. ஆனா அந்த மக்களுக்கு தேவைப்படுற காசு வந்து அளவுக்கு அதிகமா போகும்போது தான் அது வந்து டிமாண்டை உருவாக்குது. ஸோ இந்த மணி சப்ளை எக்கானமிக்குள்ள வர்றதுக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த 4 விதமான இன்கம் தான் வருது. பட் இந்த 4 விதமான இன்கமா இருந்தாலும் மணி சப்ளை எக்கானமிக்குள்ள வர்றதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் தாங்க. ஒரு எக்கானமிக்குள்ள ஆல்ரெடி மணி இருக்குங்க, மணி சப்ளைங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்தியன் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கனாமில மணி சப்ளை அப்படின்னா புழக்கத்தில் இருக்கும்போது ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு. இந்த மணி சப்ளை எப்பப்பெல்லாம் அதிகமாகும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸை இப்போ பார்ப்போம்.
எப்பப்பெல்லாம் மணி சப்ளை அதிகமாகலாம் ஒரு எக்கானமில? எப்பப்பெல்லாம் அதிகமாகலாம்னா, இந்த 3 ரூட் வழியா உள்ள பம்பிங் ஆகும்போது அதிகமாகலாம். ஸோ, எக்கனாமில மணி சப்ளை வந்து ஆல்ரெடி ஒரு லெவல்ல இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, மணி சப்ளைங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இருக்கிற மணி சப்ளைய விட எப்ப எக்ஸ்ட்ராவா மணி சப்ளை அதிகமாகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3 சோர்ஸ் மூலமா எக்கானமிக்குள்ள காசு வரும்போது தான். இந்த 3 சோர்ஸ் மூலமா எக்கானமிக்குள்ள காசு வரும்போது தான் மணி சப்ளை அதிகமாகும். ஸோ, அது என்னென்ன இந்த 3 சோர்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேங்க். ஸோ பேங்க் இஸ் தி ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மணி சப்ளை. ஸோ பேங்க் வந்து என்ன பண்றாங்க? லோன்ஸ் வந்து குடுக்குறாங்க. வென் பேங்க்ஸ் ஆர் கிவிங் லோன்ஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பேங்க்ஸ் கிட்ட இருந்து வாங்குற லோன் வந்து என்ன பண்றாங்க? ஃபர்ம்ஸ் வந்து லோன் வாங்குறாங்க. யார் வந்து லோன் வாங்குறாங்கன்னா, ஃபர்ம்ஸ் வாங்குறாங்க. இந்த ஃபர்ம்ஸ் வாங்குற லோன் வந்து என்ன ஆகுதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறுது. எதுக்கு வந்து ஃபர்ம் வந்து லோன் வாங்குறாங்க? இன் ஆர்டர் டு do the investment and to increase the production of goods and services. அவ்வளவுதான் அல்டிமேட்லி. ஸோ ஃபர்ம்ஸ் வந்து பேங்க் கிட்ட இருந்து வாங்குற லோன்னால என்ன ஆகுதுன்னா, தே ஆர் கிவிங் தி ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட், கெட்டிங் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், அண்ட் தே ஆர் ப்ரொடியூசிங் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவைப்படுற கேபிட்டல் தான் பேங்க் மூலமா வருது. ஸோ பேங்க் மூலமா ஃபர்ம்ஸ்க்கு லோன் போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி தே ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், விச் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி தே ஆர் கோயிங் டு give the money in the form of rent, wage, interest and profits கொடுக்க போறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறாங்கன்னா யாருக்கு கொடுக்க போறாங்க? யாரோ ஒரு பிசினஸ் பர்சன் தானே, இன்னொரு ஃபர்ம் தானே வந்து இவங்களுக்கு ரா மெட்டீரியல் விற்க போகுது. அந்த ஃபர்முக்கு தான் பேமெண்டா போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து இட் இஸ் கோயிங் இந்த ஃபர்மோடைய ஓனருக்கான ப்ராஃபிட்டா தானே இந்த காசு போகுது. ஸோ ஃபர்ம் வந்து ஒரு லோன் வாங்கினாலே அந்த லோன் யாருக்கு போகுதுன்னா திருப்பியும் பீப்புளுக்கு தான், ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு தான் போகுது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் தி ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். நம்ம பார்த்தாலும் இந்த 4 தான் சோர்ஸ் ஆஃப் தட் வில் லீட் டு என்ன ஆகும்? ஸோ தட் வில் லீட் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா இன்க்ரீஸ் ஜிடிபி. இன்க்ரீஸ் ஜிடிபினா தட் வில் காஸ் இன்ஃபிளேஷன் ஆட்டோமேட்டிக்கலி. ஏன்னா இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட்னால என்ன ஆகுது? ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் அதிகமாகுது. அதனால மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அதிகமாகுது. ஆட்டோமேட்டிக்கலி ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் அதிகமாகுதுன்னா மக்கள் கையில இருக்க இன்கம் அதிகமாகும். மக்கள் கையில இருக்க இன்கம் அதிகமாகுதுன்னா மணி சப்ளை இன்கம் ஆகும். ஸோ மணி சப்ளை கான்ஸ்டன்டா ஆல்ரெடி இருக்கிற எக்கனாமில எப்போ அதிகமாகுதுன்னா, வென் பேங்க்ஸ் ஆர் கிவிங் லோன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் இன்க்ரீசிங். ஸோ பேங்க்ஸ் கொடுக்குற லோன்ஸ் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே மணி சப்ளையா மாறி மக்கள் கையில அதிக கணக்கு கொடுக்குது. ஸோ அது வந்து ஒரு அளவுக்கு அதில போகும்போது, அது அளவுக்கு அதிகமா போகும்போது தான் இன்ஃப்ளேஷன் உருவாகுது. ஸோ திஸ் இஸ் ஒன் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ மணி சப்ளை அதிகமாகுது. மணி சப்ளை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? டிமாண்ட் அதிகமாகும். வென் டிமாண்ட் இஸ் ஃபார் எக்ஸீடிங் தி சப்ளை, தட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன். அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ். பேங்க் இஸ் தி ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் புரியலன்னா திருப்பி பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா புரிஞ்சிடும். ஸோ ஆக்சுவலி என்டையர் செஷனும் நீங்க கான்சென்ட்ரேட்டடா கவனிச்சாதான் இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளியரா புரியும். அதனால கவனிங்க. ஸோ பேங்க்ஸ் கொடுக்குற லோன்ஸ்னால மணி சப்ளை அதிகமாகுது. அடுத்து மணி சப்ளை எப்போ அதிகமாகுதுன்னா, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹைவேஸ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஹைவேஸ் கட்டுறாங்க. அப்படி இல்லைனா வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, இல்லை வந்து மெட்ரோ போடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் கட்டுறப்போ காசு எங்கே போகுது காசு? ஸோ என்ன கட்டுறதா இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் பேயிங் ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் தானே. இப்போ சிமெண்ட் கம்பெனிக்கோ, ஸ்டீல் கம்பெனிக்கோ, இல்லை ஏதோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு ஃபேர்முக்கு தான் வந்து ஆர்டர் போகுது. இந்த ஃபேர்ம் தான் வந்து சிமெண்ட்டோ, இல்லை ஸ்டீலோ, இல்லைனா வந்து வுட்டோ தர போறாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருந்து தான் என்ன பண்ண போறாங்க? வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய போறாங்க. அவங்களுக்கு என்னவா போகுது? வேஜஸா போகுது. ஸோ இந்த ஹைவேஸ் போட போறாங்கன்னா, ஹைவேஸ்க்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குற ஃபேர்முக்கு தான் அந்த காசு போகுது. அதே மாதிரி அந்த ஃபேர்ம் வந்து அல்டிமேட்லி இட் இஸ் கோயிங் டு கிவ் வேஜஸ் டு தேர் எம்ப்ளாயீஸ். அதே மாதிரி அதே ஹைவேஸ்க்கு யார் வந்து ஒர்க் பண்ண போறாங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருந்து வந்த பீப்புள் தான் வந்து ஒர்க் பண்ண போறாங்க. அவங்களுக்கு வேஜஸா போகுது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டோ இல்லை எனி எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்கன்னா, காசு வந்து எக்கானமிக்குள்ள தான் பம்பின் ஆகுது. ஸோ மணி இஸ் பீங் பம்ப்ட் இன் டு தி எக்கானமி. So money is pumped into the economy. Now automatically money in the hands of people தான் rising. ஏன்னா it is going to some firm. So இந்த firm என்ன பண்ணும்போது அதே ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் தான் வந்து அதோடைய கொடுத்து தான் வந்து அந்த ரா மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி அதை ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணும்போது. ஸோ whenever government is doing the expenditure, again it is increasing the rent, wage, interest and profit and money in the hands of people. So it increases the demand. Demand அதிகமாகிறதுனால சப்ளை கேட்டர் பண்ணணும். சப்ளை கேட்டர் பண்ண முடியலன்னா that will lead to inflation. அவ்வளவுதான். ஸோ கவர்மெண்ட் எப்பப்பெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்களோ அப்பப்பெல்லாம் இன்ஃப்ளேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ பேங்க்ஸ் வந்து ஒரு லோன் இப்போ வந்து லோன் கொடுத்தாலோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலோ வந்து இன்ஃப்ளேஷன் ஆயிடும் இல்லை. பேங்க்ஸ் லோன் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அது ஒரு லெவலுக்கு மேல போகும்போது தான் அது டிமாண்ட் ஓவர் எக்ஸீட் ஆயிட்டு இன்ஃப்ளேஷன் உருவாக்குது. ஸோ அதுக்காக பேங்க்ஸ் லோனே கொடுக்கக்கூடாது, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. எல்லாமே நடக்கணும். எக்கனாமியில் எல்லாமே தேவை. சர்ஃபெக்சல் விரும்பத்தில் கரை நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி இன்ஃப்ளேஷன் நல்லது தான்.
ஆனா ஒரு லெவலுக்கு மேல போகக்கூடாது. அவ்வளவுதான் இங்க வந்து நீங்க நோட் பண்ணணும். ஒரு லெவலுக்கு மேல போகும்போது தான் அது வந்து இன்ஃப்ளேஷனரியா மாறுது. அந்த லெவலுக்கு ஏத்த மாரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி லோன்ஸையோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோ ரெகுலேட் பண்ணணும். அப்படி ரெகுலேட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து இங்க மெயின் ரூல். இப்போ லோன்ஸை வந்து லெவலா ரெகுலேட் பண்றதுக்கு தான் வந்து ஆர்பிஐ என்ன பண்றாங்க, மானிட்டரி பாலிசின்னு ஒன்று வச்சிருக்காங்க. மானிட்டரி பாலிசிங்கிறது மூலமா சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்காங்க. ரெப்போ ரேட்டு, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி இது எல்லாமே பண்றாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்க எக்ஸ்பெண்டிச்சரை ஃபிஸ்கல் பாலிசி மூலமா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை மேனேஜ் பண்றாங்க. ஸோ இப்படி மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி மூலமா ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோல் ஆகுது. கண்ட்ரோலிங் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணா எப்படி வந்து மணி சப்ளை அதிகமாகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து இந்தியாங்கிற நாடு. ஸோ இந்த இந்தியாங்கிற நாட்டில இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து இப்போ $2 மதிப்புள்ள ஒரு கூடு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ $2 மதிப்புள்ள 2 கேஜி டீ அப்படிதான் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு கேஜி டீயோடைய வேல்யூ வந்து ஒன் டாலர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2 கேஜி டீயோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், $2 இருக்கும். ஸோ $2 மதிப்புள்ள 2 கேஜி டீயை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். எங்க, யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ யூஎஸ் என்ன பண்றாங்க, நமக்கு $2 வந்து பே பண்றாங்க. இந்த $2 இந்தியன் எக்கனாமிக்குள்ள வந்த உடனே என்ன ஆக போகுது, டாலரா இருக்க போறது இல்லை. இப்போ இந்த சக்ரா கோல்டு கம்பெனியோ இல்லைன்னா ஏதோ ஒரு கம்பெனியோ என்ன பண்ண போறாங்க, அந்த $2 போய் என்ன பண்ணுவாங்க, ருப்பியா மாத்திடுவாங்க. ஸோ $1 இஸ் ஈக்குவல் டு 75 ருபீஸ்னா $2 வந்து எவ்வளவு கிடைக்க போகுது, 150 ருபீஸ் கிடைக்க போகுது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் வி எக்ஸ்போர்ட்டட் $2 worth tea, money supply from the external world is entering into the economy as 150 rupees. இப்போ இந்த டீயை நான் எக்ஸ்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் 150 ருபீஸ் ஆகுது. இப்போ நீங்க இதே டீயை வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதே டீ வந்து நான் நீல்கிரிஸ்ல ப்ரொடியூஸ் ஆன டீயை வந்து நான் வந்து ஆந்திரால வித்துருந்தேன்னா, ஆந்திரால இருக்க காசு தான் வந்து இங்க நீல்கிரிஸ்க்கு வந்திருக்கும். ஸோ ஆந்திரால இருக்க காசு நீல்கிரிஸ்க்கு வருதுன்னா இந்தியன் மணி சப்ளைல ஒரு சேஞ்ச் வராது. ஆனா அதே டீயை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, வெளிநாட்டுல இருக்கிற $2 உள்ள வருது. ஸோ வெளிநாட்டுல இருக்கிற $2 இந்தியன் எக்கனாமிக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, $150 மதிப்புள்ள. இத்தனை நாளா வந்து இந்த $150ங்கிற மணி சப்ளை இல்ல. பட் நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு காரணத்தினால இந்தியன் எக்கனாமிக்குள்ள $150 அதிகமாகுது. ஸோ பிகாஸ் whenever exports are happening that will lead to increase in money supply. இந்த இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை வந்து இப்போ என்ன ஆக போகுது, சக்ரோ கோல்டு கம்பெனி வந்து இந்த காசை வந்து அவங்களோட ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் மூலமா யாரோ ஒரு ஆளுக்கு தான் திருப்பி அந்த காசு போக போகுது. ஸோ மணி சப்ளை அதிகமாகும். ஸோ இந்த மணி சப்ளை வந்து that will lead to increase in money in the hands of people, that will create demand. So when demand is far exceeding the supply, that might lead to inflation. ஸோ எப்பப்பெல்லாம் எக்ஸ்போர்ட் நடக்குதோ அப்பப்பெல்லாம் மணி சப்ளை அதிகமாகுது. ஸோ மணி சப்ளை எப்பப்பெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மணி சப்ளை எப்பப்பெல்லாம் அதிகமாகும்னா, பேங்க்ஸ் லோன்ஸ் கொடுக்கறது மூலமாகவும், கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும் போதும், இல்ல எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கிறப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலவாணி உள்ள வரும்போது என்ன ஆகுது, இது மூணுமே வந்து இட் இஸ் லீடிங் டு இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. ஸோ இது மூணுத்தினாலே எக்கானமிக்குள்ள மணி சப்ளை அதிகமாகுது. ஸோ மணி சப்ளை அதிகமானாலே தப்பு, இல்ல பேங்க்ஸ் லோன்ஸ் கொடுத்தாலும் தப்பு, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் தப்பு, இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. இது மூணுமே தேவை. இது எப்போ பிரச்சனை அப்படின்னா, இது மூணுமே மணி சப்ளை அளவுக்கு அதிகமா இருக்கு. மணி சப்ளை அளவுக்கு அதிகமாகி அதனால டிமாண்ட் வந்து சப்ளை விட அளவுக்கு அதிகமா போகும்போது தான் இன்ஃப்ளேஷன் ஆகும். தட் டசன்ட் மீன் தட் லோன் கொடுத்தாலோ இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணாலே அதிகமாகும் இல்லை. when it is far exceeding, that is only will cause the inflation. Okay, so this is the ultimate idea. So that thing we have to know. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். ஸோ மணி சப்ளை ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா, மணி சப்ளை சம் ரீசன்ஸ்னால அதிகமாகிறதுனால டிமாண்ட் அதிகமாகுது. ஓகே அப்படின்னு பார்த்தோம். வித்தவுட் மணி சப்ளை, அப்பார்ட் ஃப்ரம் மணி சப்ளை, வேற ஒரு சில ரீசன்ஸ்னால டிமாண்ட் அதிகமானாலும் தட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன். வேற ஒரு சில ரீசன்ஸ்னால எப்பப்பெல்லாம் வந்து டிமாண்ட் அதிகமாகலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டியூ டு ஜென்ரலா வந்து கம்பெனியில கொடுக்குற ஒரு இன்க்ரிமெண்ட்னாலோ, இல்லைனா வந்து கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கட்ஸ் பண்ணாலும், டாக்ஸ் கட்ஸ்னா என்ன, டாக்ஸஸை குறைச்சாலும் மக்கள் கையில் அதிகமாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் அதிகமான டாக்ஸ் போட்டால் என்ன ஆகும், அதிகமான டாக்ஸ் போட்டால் மக்கள் வந்து அதிகமான டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால அவங்க கையில இருக்க காசு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கு வேலை கவர்மெண்ட்டுக்கு சும்மா போகுது. இப்போ ஒரு $100 மதிப்புள்ள பொருள் இருக்கு, அதுக்கு மேல 10% டாக்ஸ் இருந்ததுன்னா அதோட விலை $110 ஆயிடும். இதுல $100 கம்பெனிக்கு போயிடுது, அந்த ஃபர்முக்கு போயிடுது, $10 கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ அதே கவர்மெண்ட் வந்து இப்போ 20% டாக்ஸ் போட்டாங்கன்னா பொருளோட விலை $120 ஆயிடும். $100 வந்து ஃபர்முக்கு போகும், ஆனா $20 கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்போ கவர்மெண்ட் எப்பப்பெல்லாம் டாக்ஸ் அதிகப்படுத்துறாங்களோ அப்பப்பெல்லாம் என்ன ஆகுது,
ஸோ நான் ஜிஎஸ்டியை சொல்கிறேன். அப்பப்போலாம் வந்து டேக்ஸ் அதிகமாகுது, அப்பப்போலாம் என்ன ஆகுது, மக்கள் கையில் இருக்க காசு வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் டிமாண்ட், இட் இஸ் சிம்பிளி கோயிங், அதாவது டேக்ஸ்னா ஒரு ஒன் வே பேமெண்ட் தான், சிம்பிளி இட் இஸ் கோயிங் டு தி கவர்மெண்ட். ஸோ அதனால என்ன ஆயிடுது, மணி சப்ளை இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் மைட் ஃபால். ஓகே, ஸோ டேக்ஸ் அதிகமாச்சுன்னா மணி சப்ளை வில் ஃபால். ஸோ கவர்மெண்ட் டேக்ஸை குறைச்சாங்கன்னா மணி சப்ளை வில் ரைஸ். ஸோ அதனால வந்து அகைன் வந்து டிமாண்ட் வில் ரைஸ். ஸோ மோர் மணி வில் பி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ஸோ டிமாண்ட் வில் ரைஸ். ஸோ மக்கள்கள் எப்பப்பெல்லாம் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் தான். பட் இது வந்து மணி சப்ளை அதிகமாறதுனால வரக்கூடிய டிமாண்ட். வித்தவுட் மணி சப்ளை டியூ டு அதர் ரீசன்ஸ் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ வந்து வித்தவுட் ஃபார் அதர் ரீசன்ஸ் வந்து டிமாண்ட் அதிகமாகும், இது வந்து ஜென்ரிக்கா வந்து மணி சப்ளை அதிகமாகாம மக்களுக்கு வந்து லைக் சேலரி ஹைக்னாலேயோ இல்லை டாக்ஸ் கட்ஸ்னாலேயோ மக்கள் கையில் அதிகமான காசு இருக்குது. இதை தாண்டி டிமாண்ட் எக்கனாமியில் மணி சப்ளை தாண்டி டியூ டு அதர் ரீசன்ஸ் அதிகமாகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் வந்தது. கோவிட் வந்ததுனால தான் வந்து என்ன ஆச்சு, மாஸ்க் சானிடைசருக்கு டிமாண்ட் அதிகமாச்சு. ஸோ மாஸ்க் சானிடைசர் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் வந்து 2020க்கு முன்னாடி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் மட்டுமே டாக்டர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். வேற யாருமே பொதுவாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ரேராக ஒரு சில ஏரியாவில் டஸ்ட் இருக்கிற ஏரியாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் COVID-19 அப்படிங்கிறது ஒன்று வந்ததுனாலே என்ன ஆயிடுச்சு, மாஸ்க்குக்கான டிமாண்ட் வந்து அளவுக்கு அதிகமாகிடுச்சு, சானிடைசருக்கான டிமாண்டும் அதிகமாகிடுச்சு. பட் சப்ளைங்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் கொடுக்குற அளவுக்கு தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சப்ளை கான்ஸ்டன்டா இருந்து டிமாண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ இங்கே மாஸ்க் சானிடைசரோட டிமாண்ட் அதிகமானது காரணம் மணி சப்ளை கிடையாது, டியூ டு சம் அதர் ரீசன். ஸோ due to some other reasons, if the demand in the economy increases, then that will also lead to increase in the money supply. ஸோ நம்ம அந்த சேலரி கட்டையும் இதையும் ரிமூவ் பண்ணிட்டேன், டியூ டு அதர் ரீசன்ஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ டியூ டு அதர் ரீசன்ஸ் இஃப் டிமாண்ட் இன்க்ரீசஸ், தட் வில் லீட் டு ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் இன் தி மணி சப்ளை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம COVID-19 எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி தான். பிகாஸ் ஆஃப் COVID-19 பேண்டமிக் மாஸ்க்கான டிமாண்ட் அதிகமாச்சு, அதர்வைஸ் வந்து நோ ஒன் இஸ் கோயிங் டு யூஸ் மாஸ்க். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு, சப்ளை கான்ஸ்டன்டா இருக்கு, மாஸ்க்கான டிமாண்ட் அளவுக்கு அதிகமானதுனால தான் மாஸ்கோட பிரைஸ்லாம் என்ன ஆச்சு, 5 ரூபாய் 10 ரூபாய் வித்துட்டு இருந்த மாஸ்க் வந்து 200 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சானிடைசர் வந்து 400 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. ஸோ அப்புறம் கவர்மெண்ட் வந்து அதை நிறுத்தினாங்க. ஸோ எதுக்கு மாஸ்கோட விலை 200 ரூபாய் ஆச்சு, பிகாஸ் ஆஃப் தி ஹியூஜ் டிமாண்ட் கிரியேட்டட் பை COVID-19. டியூ டு அதர் ரீசன்ஸ் த டிமாண்ட் ஹஸ் பீன் கிரியேட்டட். ஸோ அதனால வந்து வரும். ஸோ இன்ஃப்ளேஷன் காஸ்ட் பண்றதுக்கு ரெண்டாவது முக்கியமான ரீசன் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் டியூ டு அதர் ரீசன்ஸ் அதர் தென் மணி சப்ளை. ஸோ மணி சப்ளைனால ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ நம்ம வந்து டேக்ஸ் கட்டி இங்கே வச்சுக்கலாம், டேக்ஸ் கட்டோ இல்லைனா வந்து ரைஸ் இன் இன்கமோ வந்து இங்கே வச்சுக்கலாம். இங்க டியூ வித்தவுட் மணி சப்ளை, மணி சப்ளையும் தாண்டி டியூ டு அதர் ரீசன்ஸ் இஃப் தி டிமாண்ட் இன்க்ரீசஸ், மணி சப்ளையும் தாண்டி டியூ டு அதர் ரீசன்ஸ் இஃப் தி டிமாண்ட் இன்க்ரீசஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19னால டிமாண்ட் வந்து அதிகமாச்சு, மணி சப்ளையும் தாண்டி டியூ டு அதர் ரீசன்ஸ்னா COVID-19ல டிமாண்ட் அதிகமாச்சு. ஸோ இல்லைனா வந்து மாஸ்க்குக்கான தேவையே இருந்திருக்காது, அதுக்கு தான் மாஸ்கோட விலை 200 ரூபாய் போச்சு. இப்போ ஃபைனலாக மூணாவது ரீசன் வந்து டிக்ரீஸ் இன் சப்ளை. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா, சப்ளை வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, டிமாண்ட் இஸ் ஃபார் எக்ஸீடிங் தி சப்ளை. ஸோ சப்ளை கான்ஸ்டன்டா வந்து டிமாண்ட் இஸ் ஃபார் எக்ஸீடிங் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மூணாவது ரீசன் என்னதுன்னா, டிமாண்ட் கான்ஸ்டன்டா தான் இருக்கும், யாருமே அதிகமாலாம் டிமாண்ட் பண்ணல, ஆனா வர வேண்டிய சப்ளை வந்து வராம போயிடுச்சு. ஸோ டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருந்து சப்ளை வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ வர வேண்டிய சப்ளை வந்து வராம போனது இஸ் தி அடுத்த ரீசன். ஸோ டிமாண்ட் கான்ஸ்டன்டா தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன்ஸ் எடுத்துக்கலாமே. இப்போ போன வருஷம் வந்து டொமேட்டோ பிரைசஸ் வந்து அதிகமாச்சு, கரெக்டா? போன வருஷம் நவம்பர் டிசம்பர் டைம்ல டொமேட்டோ பிரைசஸ் வந்து ஷூட் அப் ஆச்சு. 2020 அப்போ பாத்தீங்கன்னா ஆனியன் பிரைசஸ் வந்து ஷூட் அப் ஆச்சு 2019-20ல. ஏன் திடீர்னு ஆனியன் டொமேட்டோ பிரைஸ்லாம் ஷூட் அப் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தி அன்டைம்லி ரெயின். அன்டைம்லி ரெயின், ஹார்வெஸ்ட் டைம்லலாம் ரெயின் மழை அதிகமாக பெய்யறதுனால என்ன ஆயிடுது, கிராப் டேமேஜ் ஆயிடும். ஸோ கிராப் டேமேஜ் ஆகிறதுனால டொமேட்டோவும் ஆனியனுடைய ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால எப்பவுமே மார்க்கெட்டுக்கு வர வேண்டிய டொமேட்டோ ஆனியன் மார்க்கெட்டுக்கு வராமல் போயிடும். அதனால மார்க்கெட்ல என்ன ஆயிடுது, சப்ளை டக்குன்னு ஃபால் ஆயிடுது. ஸோ சப்ளை ஃபால் ஆயிடும். ஸோ யாருமே வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் வந்து டொமேட்டோவையும் ஆனியனையும் சாப்பிட ஆரம்பிக்கல. டொமேட்டோ ஆனியன் பிரைஸ் ஏறினது காரணம் எக்ஸ்ட்ராவா எல்லாரும் டொமேட்டோ ஆனியன் சாப்பிட்டாங்க, டிமாண்ட் அதிகமாயிடுச்சுன்னு இல்லை, எல்லாரும் அதே அளவுக்கு தான் வந்து தக்காளியையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மார்க்கெட்டுக்கு வர வேண்டிய சப்ளை வரல. மார்க்கெட்டுக்கு வர வேண்டிய சப்ளை ஃபால் ஆனதுனால டிமாண்ட் வாஸ் கான்ஸ்டன்ட் பட் சப்ளை ஃபெல் வெரி பேட்லி. அதனால என்ன ஆயிடுச்சு, தட் லெட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ டிமாண்ட் அப்படிதான் இருக்கு, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இல்லை, அதனால இன்ஃப்ளேஷன் வந்தது. ஸோ சப்ளை கான்ஸ்டன்டா வந்து டிமாண்ட் அதிகமானாலும் இன்ஃப்ளேஷன் நடக்கும், டிமாண்ட் கான்ஸ்டன்டா வந்து சப்ளை ஃபால் ஆனாலும் இன்ஃப்ளேஷன் நடக்கும். ஸோ டிக்ரீஸ் இன் சப்ளை இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். ஸோ சப்ளை ஷாக் இஸ் ஒன் மெயின் ரீசன் ஹியர். ஆர்
டியூ டு சம் அதர் ரீசன்ஸ். இப்போ நாலாவதா வந்து ஒரு ரீசன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் வந்து பொருளோட விலை வந்து உயரலாம். ஸோ டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் பொருளோட விலை உயரலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளையோ டிமாண்டோ சம்மந்தமே எல்லாம் பொருளோட விலை எப்போ உயரும்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ், ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்லாம் அதிகமாச்சுன்னா. இப்போ எக்கனாமியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிடுச்சுன்னா ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்ல இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்லி ஆயிடும். அதனால ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாயிடும். அதனால இன்ஃப்ளேஷன் வரலாம். இல்ல அதே மாதிரி எக்கனாமியில் சேலரி எல்லாரும் ஹைக் கேட்டாங்க, சேலரி அதிகமாயிடுச்சுனாலும் ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாகும். அதனால கூட இன்ஃப்ளேஷன் வரலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் வரதுக்கு இன்க்ரீஸ் இன் ப்ரைசஸ் வந்து வித்தவுட் டிமாண்ட் அண்ட் சப்ளை டியூ டு அதர் ரீசன்ஸ் ஆல்சோ இட் கேன் ஹேப்பன். ஹோர்டிங்னா என்னதுன்னா பதுக்கி வைக்குதல். ஸோ பொருட்களை பதுக்கி வைக்கிறதுனாலே என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியலாக வந்து சப்ளையை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணி டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோட தக்காளியோட விலை வந்து அதிகமா ரைஸ் ஆயிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே டொமேட்டோ விற்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தே வில் ஸ்டார்ட் ஹோர்டிங். ஏன் ஹோல்ட் பண்ணிடுறாங்கன்னா என்னதுன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம பதுக்கி வச்சோம்னா டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருக்கு, இன்னும் வந்து சப்ளை ஃபால் ஆகும். ஆல்ரெடி சப்ளை ஃபால் ஆனதால தான் டொமேட்டோ பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. நீங்க இன்னும் வந்து வர வேண்டிய சரக்கு பதுக்கி வச்சிட்டீங்கன்னா இன்னும் வந்து சப்ளை ஃபால் ஆயிடும். இன்னும் சப்ளை ஃபால் ஆயிட்டு ஆர்டிஃபிஷியலா டிமாண்ட் வந்து ரைஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால இன்னும் பொருளோட விலை ஏறும். இன்னும் விலை உயர்ந்த பிறகு நான் மார்க்கெட்ல வித்தா லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தக்காளியை ரொம்ப நாள் பதுக்க முடியாது, பட் ஸ்டில் உங்ககிட்ட கோல்ட் ஸ்டோரேஜ் தான் பதுக்கலாம். ஸோ ஹோர்டிங் இப்போ வந்து பிளாக் டிக்கெட், சினிமாவில் பிளாக் டிக்கெட் விற்கிறது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஆல்ரெடி போயிட்டு இப்போ ஒரு 10 டிக்கெட் வாங்கிடுவாங்க. 10 டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, 10 டிக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு சப்ளை அங்கே குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு எத்தனை பேர் படம் பார்க்க முடியுமோ அத்தனை பேர் தான் படம் பார்க்க முடியும். டிமாண்ட் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ரைஸ் ஆக போகிறது இல்லை. ஏன்னா வந்து எத்தனை சீட் இருக்கோ அத்தனை பேர் தான் பார்க்க முடியும். பட் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சப்ளையை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. சப்ளையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஹோர்டிங் அண்ட் பிளாக் மார்க்கெட்டிங். ஸோ அதனால வந்து சப்ளை அதிகமானாலும் இன்ஃப்ளேஷன் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கு 3 மெயின் ரீசன் என்ன, எய்தர் மார்க்கெட்ல மணி சப்ளை அதிகமாகிறதுனால டிமாண்ட் அதிகமாகி இன்ஃப்ளேஷன் நடக்கும், டியூ டு அதர் ரீசன்ஸ் வந்து டிமாண்ட் அதிகமாகும், ஆர் சப்ளை வந்து ஃபால் ஆகும், ஆர் டிமாண்ட் சப்ளையே இல்லாம தேர் வில் பி இன்க்ரீஸ் இன் பிரைசஸ். ஸோ இது வந்து ஃபோர்த் ரீசனா வச்சுக்கலாம். டிமாண்ட் சப்ளையும் சம்பந்தமே இல்லாம தேர் கேன் பி இன்க்ரீஸ் இன் பிரைசஸ். லைக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்லி ஆகுது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் வந்து அதிகமாகுது, ஆர் கவர்மெண்ட் போடுற டாக்ஸஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக வந்து இந்த முதல் 2 கேட்டகரியை தான் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனும், மூணாவது கேட்டகரியை தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிமாண்ட் புல் காஸ்ட் புஷ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்த கிளாஸ்லேயும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனில் மட்டும் இருக்கலாம். ஸோ புழக்கத்தில் இருக்கும் பணம் அதிகமாகிறதுனாலையோ இல்லை தேவைகள் அதிகமாகிறதுனாலையோ இதெல்லாம் சப்ளை வந்து குறையிறதுனாலையோ இன்ஃப்ளேஷன் நடக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்க்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் தி எக்கானமி அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஃபர்ஸ்ட் இன் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப். நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, பர்ச்சேசிங் பவர் ஃபால் ஆகுது. பர்ச்சேசிங் பவர் ஃபால் ஆகுதுனால குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகுது. எப்படி, இப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து 20,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட மாச செலவு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் செலவு பண்றாங்க. ஒருத்தர் இருக்காரு, 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, மாசம் 15,000 ரூபாய் செலவு பண்ணிடுறாரு, 5,000 ரூபாய் வந்து சேவ் பண்றாரு. இப்போ பொருளோட விலைகள், ஸோ 15,000 ரூபாய்க்கு அவருக்கு செலவு இருக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறதுக்கு. என்ன செலவு இருக்கும் போது, எதர் கூட்ஸ் வாங்குவாரு இல்லை சர்வீஸ் வாங்குவாரு, இது 2 தான் வாங்க போறாரு. இப்போ பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் என்ன ஆயிடுது, மாச செலவே வந்து என்ன ஆயிடுதுன்னா 20,000 ரூபாய் ஆயிடுது, 22,000 ரூபாய் ஆயிடுதுன்னு வச்சுக்கலாமே. மாச செலவே 22,000 ரூபாய் ஆயிடுது. 7,000 ரூபாய் மதிப்புள்ள இன்ஃப்ளேஷன் நடக்குதுன்னா என்ன ஆயிடும்னா, அதே 20,000 ரூபாய் சேலரியில ஃபுல்லா செலவு பண்ணிடுவாரு. அவர் பண்ணிட்டு இருந்த சேவிங்ஸே பண்ண முடியாம போகுது. 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு காலத்துல 15,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 5,000 ரூபாய் சேவ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இன்ஃப்ளேஷன் ஆனதுனால, பொருளோட விலைவாசி எல்லாம் உயர்ந்ததுனால சேவிங்ஸே பண்ண முடியாம போயிட்டு 2,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால என்ன ஆயிடுது, 2,000 ரூபாய் கடனாளி ஆயிடும். எய்தர் வந்து அவர் முன்னாடி பண்ணிட்டு இருந்த அதே லெவல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இப்பயும் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவர் கடனாளி ஆகணும். கடனாளி ஆனா குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறையும். அதே மாதிரி அவர் என்ன பண்ணலாம்னா, இல்ல நான் பழையபடி சேவ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவர் பண்ற செலவுகளை குறைக்கணும். செலவுகளை குறைக்கணும்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருந்த செலவுகள் எல்லாம் குறைப்பாரு. லைக் படம் பார்க்கறது பார்க்க வேணாம்ப்பா, ஹோட்டல்ல போய் சாப்பிட வேணாம்ப்பா, புது ட்ரெஸ் வாங்க வேணாம்ப்பா. ஸோ இந்த மாதிரி அவளுடைய என்டர்டைன்மெண்ட்டே புது ட்ரெஸ் வாங்காம இருக்கிறதும், படத்துக்கு போகாம இருக்கிறது, அதோட இதை குறைச்சாலும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறையுது. ஸோ அவருடைய செலவை குறைக்கணும்னு நினைச்சிட்டு அவருடைய கன்சம்ஷனை குறைச்சாலும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகுது. இல்ல நான் அதே லெவல் கன்சம்ஷன் பண்ணணும்னா அவர் வந்து கடனாளி ஆகி குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இன்ஃப்ளேஷன் லீட்ஸ் டு ஃபால் இன் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஏன்னா பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி மணி இஸ் ஃபாலிங். அடுத்து வந்து கிரெடிட்டர்ஸ் அண்ட் டெட்டர்ஸ், கடன் கொடுத்தவர்களும் கடன் வாங்கினவர்களும்.
இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால கடன் கொடுத்தவர்கள், கிரெடிட்டர்ஸ்ங்கிறவங்க கடன் கொடுத்தவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. கடன் வாங்குறவங்க வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ கடன் கொடுத்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க, கடன் வாங்கினவங்க பெனிஃபிட் அடைகிறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம அதே டீ எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ நீங்க ஞாபகம் இருக்குல்ல, 10 டீ, அந்த டீ எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 டீ விற்குது. 100 ரூபாயில வந்து உங்களால வந்து 10 இப்போ ஒரு டீயோட விலை 10 ரூபாய்னா 100 ரூபாயில உங்களால 10 டீ வாங்க முடியும். அதே டீயோட விலை 15 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அதே 100 ரூபாயில உங்களால 7 டீ தான் வாங்க முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ 2011ல வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு கிரெடிட்டர் வந்து ஒரு டெப்டருக்கு 100 ரூபாய் கடன் கொடுக்குறாரு. இதை நான் வந்து 3 வருஷம் கழிச்சு திருப்பி கட்டு அப்படின்னு சொல்றாரு. இவர் 3 வருஷம் கழிச்சு திருப்பி கட்டுறாரு. ஸோ எப்போ 2014ல திருப்பி கட்டும்போது என்ன பண்ணிடுறாரு, அவர் 5 ரூபாய் வட்டி போட்டுறாரு. 5 ருபீஸ் வட்டினா திருப்பி கட்டுறப்போ என்ன பண்ணிடுறாருன்னா 105 ரூபா கட்டிடுறாரு. ஸோ 2014ல டீயோட விலை 15 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் கொடுக்குறப்போ 100 ரூபாய் கடன் கொடுக்குறாரு, கடன் திருப்பி வரும்போது 105 ரூபாய் வருது. ஆனா 2011ல டீயோட விலை 10 ரூபாய், 2014ல டீயோட விலை 15 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஸோ 10 டீ வாங்கக்கூடிய மதிப்புள்ள காசை கடனா கொடுத்துட்டு திரும்பி வாங்குறப்போ 7 டீ மதிப்புள்ள காசை தான் வந்து வாங்குறாரு. உங்க லாஜிக் புரியுதா? 10 டீ வாங்கக்கூடிய அளவு காசை வந்து கடனா கொடுத்தவரு கடனை திருப்பி வாங்குறப்போ 105 ரூபா வருது. 100 ரூபாயோட 105 ரூபா அதிகம் தான். ஆனா அந்த 105 ரூபா வச்சுக்கிட்டு 2011ல அவரால் 10 டீ வாங்க முடிஞ்சது. ஆனா இப்போ அவரால் 7 டீ தான் வாங்க முடியுது. ஸோ 3 டீ மதிப்புள்ள வேல்யூ வந்து அவருக்கு லாஸ் ஆகுது. ஸோ கடனை கொடுத்துட்டு இந்த மாதிரி லாங் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, 10 டீ மதிப்புள்ள காசை கடனா கொடுத்தவர் திரும்பி வாங்குறப்ப 7 டீ மதிப்புள்ள காசு தான் திரும்ப பெறாரு. அதனால என்ன ஆகுது, 3 டீ நீங்க வேல்யூவா பாத்தீங்கன்னா 100ல இருந்து 105 அதிகம் தான். ஆனா பர்ச்சேசிங் பவர் வைஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஸோ அதனாலதான் வந்து கடன் கொடுத்தவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, கடன் வாங்கினவங்க பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ கடன் வாங்குறவர் எப்படி பெனிஃபிட் அடைகிறாரு, 10 டீ மதிப்புள்ள காசை கடனா வாங்கிட்டு 7 டீ மதிப்புள்ள காசை தான் திருப்பி கட்டுறாரு. ஸோ இவருக்கு 3 டீ லாபம். ஸோ ஏன்னா பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி மணி வந்து ரைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இவர் வந்து வாங்கும் போது இருந்த பர்ச்சேசிங் பவரை திருப்பி கொடுக்குறப்போ இல்ல. அதனால இது டெப்டருக்கு பெனிஃபிட் ஆகுது. ஸோ கிரெடிட்டர்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட், டெப்டர்ஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஸோ இது வந்து அடுத்த எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். மூணாவது எஃபெக்ட் வந்து ஃபிக்ஸட் இன்கம் குரூப் டு ஃபிளெக்சிபிள் இன்கம் குரூப். ஸோ ஃபிக்ஸட் இன்கம் குரூப்னா என்னதுன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து அளவுக்கு அதிகமாக ஆயிட்டே இருந்து ஆனால் சேலரி வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேலரி அண்ட் வேஜஸ் வந்து கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா ஃபிக்ஸட் இன்கம் குரூப் பீப்புள் வில் பி அஃபெக்டட். ஃபிக்ஸட் இன்கம் குரூப்னா வந்து சேலரி கிளாஸ், மாச சம்பளம் வாங்கிட்டு மாச சம்பளம் வாங்குறவங்க இல்ல தினக்கூலி வாங்குறவங்க, வேஜஸ் டெய்லி வேஜஸ் வாங்குறவங்க. ஸோ எதர் மந்த்லி சேலரிட் ஆர் டெய்லி வேஜஸ் வாங்குறவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டுமே வாங்குறவங்க வந்து ஃபிக்ஸட் இன்கம் குரூப். இந்த ஃபிக்ஸட் இன்கம் குரூப்புக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாகி அவங்களோட சேலரி ஏறாம இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஃபிக்ஸட் இன்கம் குரூப் உடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி அஃபெக்டட். ஸோ ஃபிக்ஸட் இன்கம் குரூப் இஸ் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஃபிளெக்சிபிள் இன்கம் குரூப் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ம்ஸ், பிசினஸ் பண்றவங்க தான் வந்து ஃபிளெக்சிபிள் இன்கம் குரூப். பிசினஸ் பண்றவங்களுக்கு லாபம் வந்து அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விற்கிறதுனால தான். நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா எதர் கூட்ஸ் பிசினஸ் பண்ணுவீங்க இல்ல சர்வீசஸ் பிசினஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ரெண்டு தான். நீங்க என்ன பிசினஸா பண்றதா இருந்தாலும் எதர் கூட்ஸ் விற்கிறவரா இருப்பீங்க இல்ல சர்வீசஸ் விற்கிறவரா இருக்க போறீங்க. ஸோ இப்போ நீங்க ஃபர்ம்ஸ் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சோல்ட் ஆச்சுன்னா அதுல இருந்து வர ப்ராஃபிட் தான் உங்களுக்கு இன்கம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸோட விலை அதிகமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ப்ராஃபிட்டும் உங்களுக்கு அதிகமாகும். உங்களுக்கு வரக்கூடிய இன்கமும் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சாலும் பட் வர வேண்டிய அந்த நெட் வேல்யூ அதிகமாக வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து இன்ஃப்ளேஷன் நடந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் வந்து தான் சேரும். ஸோ ஃபிளெக்சிபிள் இன்கம் குரூப் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய வேல்யூல இருந்து வர டேர்ன் ஓவர்ல இருந்து சம்பாதிக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன்ல இருந்து பெரும்பாலும் அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ரீவியஸ் சைக்கிள்ல அவங்க பொருளோட விலைகள்லாம் கம்மியா இருக்கிறப்பவே வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாமே, ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து 100 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பொருள் 100 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பொருள் செஞ்சு அதை வந்து 120 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகே, ஆனா அவருக்கு ஆன செலவு 100 ரூபாய் தான். ஆனா மார்க்கெட்ல விற்கிறப்ப 120 ரூபாய்க்கு விற்கிறாரு. மொத்தம் வந்து அவர் வந்து 10 பொருள் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 5 பொருள் தான் வித்திருக்கு. 5 பொருள் வந்து 120 ரூபாய்க்கு வித்துருச்சு. இப்போ திடீர்னு இன்ஃப்ளேஷன் ஆனதுனால அந்த பொருளோட விலையெல்லாம் 140 ரூபாய் ஆயிடுது. ஸோ மிச்சம் 5 பொருள் அவர் என்ன பண்ணலாம், அதே 100 ரூபாய் செஞ்சு அதே 5 பொருளை 140 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ முதல் 5 பொருளுக்கு 20 ரூபாய் லாபம்னா அடுத்த 5 பொருளுக்கு 40 ரூபாய் லாபம். ஏன்னா பொருளோட விலை 120ல இருந்து 140 ஆனதுனால. ஓகே, ஆனா அவருக்கு ஆன செலவு 100 ரூபாய் தான். ஸோ அதனால வந்து ஃபர்ம்ஸ்க்கு வந்து பெரும்பாலும் வந்து இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ பெனிஃபிட் தான் அடைவாங்க. ஸோ நான் தியரிட்டிக்கலா சொல்றேன், நீங்க வந்து ப்ராக்டிக்கலா ரொம்ப யோசிக்காதீங்க, தியரிட்டிக்கலா யோசிங்க. ஃபிளெக்சிபிள் இன்கம் குரூப் இஸ் கெட்டிங் அஃபெக்டட்,
flexible income group is getting benefited, fixed income group is getting affected. ஸோ அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீட்டாளர்களுக்கு என்ன ஆக போகுது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன ஆக போகுது. whenever there is inflation, what is going to happen? இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னா அதோட மீனிங் என்ன? அதோட மீனிங் என்னதுன்னா, எதர் டிமாண்ட் அதிகமாக இருக்கு ஆர் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கு. இது ரெண்டு தான் இன்ஃப்ளேஷன் காரணம். எதர் டிமாண்ட் அளவுக்கு அதிகமாக இருக்கும், இல்லை சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். டிமாண்ட் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த டிமாண்டை கேட்டர் பண்ணணுங்கிறதுனால ஃபர்ம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதிகமான லோன்ஸ் வாங்கி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க? சோ தட் தே ப்ரொடியூஸ் மோர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு கேட்டர் தி டிமாண்ட். இல்ல சப்ளை ரொம்ப கம்மியா இருந்தாலும் சப்ளை ஃபால் ஆயிட்டதுனால பொருளோட விலை ஏறிடுச்சு. ஸோ இந்த சப்ளை கேட்டர் பண்றதுக்காகவும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மோர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ எதர் டிமாண்ட் அளவுக்கு அதிகமானாலோ இல்லைனா வந்து சப்ளை ஃபால் ஆனாலோ அதை கேட்டர் பண்ணணுங்கிறதுக்காக ஃபர்ம்ஸ் வந்து அதிகமான லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த டிமாண்ட் மூலமா பொருட்களை வித்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீசஸ் இன் தி ஷார்ட் ரன் whenever the inflation happens. சேவிங்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 100 ரூபாயோட வேல்யூ பார்த்தோம். 100 ரூபாயோட வேல்யூ வந்து 10 டீல இருந்து அதே 100 ரூபாயோட வேல்யூ வந்து 7 டீயா குறையுது. கரெக்டா? நம்மளோட எக்ஸாம்பிள் படி நம்ம கிளாசிக்கலா டீ எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுக்கிறோம். இப்போ நீங்க 2011 இருக்கீங்க, அப்புறம் 2015க்கு வந்துட்டீங்க. ஸோ போன வாட்டி 2014 வச்சேன், எக்ஸாம்பிள் தாங்க, கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு டீயோட விலை 10 ரூபாய், இன்னொரு டீயோட விலை 15 ரூபாய் அப்போ 2015. ஸோ 100 அதே 100 ரூபாய் வச்சு 10 டீ வாங்க முடியும், இப்போ அதே 100 ரூபாய் வச்சு 7 டீ தான் வாங்க முடியுது. ஸோ நீங்க இன்ஃப்ளேஷன் எக்கானாமில இருக்கும்போது நீங்க கேஷ் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட கேஷோட வேல்யூ வந்து குறையுது. கரெக்டா? நீங்க கேஷாவே உங்களோட சேவிங்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காசு இருக்கு, அந்த காசு கொண்டு போய் நீங்க பீரோல வச்சிருக்கீங்க, சேவிங்ஸை கேஷா வச்சிருக்கீங்கன்னா என்ன ஆயிட போகுது, இன்ஃப்ளேஷன் எக்கனாமில நடந்துகிட்டே இருந்ததுன்னா உங்க பீரோக்குள்ள இருக்கிற காசோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எக்கனாமில இன்ஃப்ளேஷன் இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே வந்து நம்ம பாத்தீங்கன்னா 4 to 5% இன்ஃப்ளேஷன் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஃப்ளேஷன் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் வந்து சேவிங்ஸை நீங்க பல்க் கேஷா உங்களோட பீரோக்குள்ளேயோ லாக்கருக்குள்ளேயோவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட மதிப்பு குறைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் கேஷை வந்து நம்ம இன்ஃப்ளேஷனோட இம்பாக்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க, எய்தர் வந்து தே வில் சேவ். ஸோ லீஸ்ட் வே டு சேவ் தி மணி வந்து பேங்க் தான். பேங்க்ல போட்டு வைக்கலாம். பேங்க்ல போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு 4% 6% வரைக்கும் வட்டி கிடைக்கலாம் நீங்க எஃப்டியில் போட்டீங்கன்னா. ஸோ மேக்ஸிமம் நீங்க பேங்க்ல சேவ் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 4% எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. ஸோ குறைஞ்ச மதிப்புக்கு ஃபுல்லா கேட்டர் பண்ணாலும் ஓரளவுக்கு பண்றது. ஸோ அதனால கேஷ்ல எப்பவுமே நீங்க வச்சிருக்க கூடாது, பேங்க்ஸ்ல சேவிங்ஸா வைக்கணும். பெஸ்ட் வே டு என்னதுன்னா டு சேவ் இன் தி ஃபார்ம் ஆஃப் கோல்டு. ஏன்னா எக்கனாமில இன்ஃப்ளேஷன் நடக்குதுன்னா கோல்டுலயும் இன்ஃப்ளேஷன் நடக்கும், அதனால கோல்டோட வேல்யூ ஏறும். நீங்க உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4000 ரூபாய் நீங்க கேஷா வச்சிருக்கீங்க, ஆனா 3 வருஷம் கழிச்சு பார்த்து அதே 4000 ரூபாய்க்கு அதே வேல்யூ இருக்கும்னா இருக்காது. ஏன்னா 4000 ரூபாயோட பர்ச்சேசிங் பவர் ஃபால் ஆயிடும். நீங்க அதே 4000 ரூபாய் கொடுத்துட்டு 1 கிராம் கோல்டு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த 1 கிராம் கோல்டோட விலை 4500 ரூபாய் இருக்கும், இல்ல 5000 ரூபாய் இருக்கும். ஓகே, நீங்க 2011ல 1 கிராம் கோல்டு வாங்கி கோல்டா வச்சிருக்கீங்க. அதே 2015 போய் பாத்தீங்கன்னா 1 கிராம் கோல்டோட விலை வந்து 5000 ரூபாய் இருக்கும். ஸோ உங்க கையில 1 கிராம் கோல்டு தான் இருக்கும், ஆனா அது எப்போ அதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணா உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். நீங்க கையில கேஷ் 4000 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2011லயும் 4000, 2015லயும் 4000 ரூபாய் தான். ஆனா அந்த 2015ல இருக்க 4000 ரூபாயோட பர்ச்சேசிங் பவர் ஃபால் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால தான் வந்து நீங்க கேஷா வச்சிருக்கிறதெல்லாம் கோல்டா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2015ல கோல்டு விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ கோல்டு விற்கிறப்போ உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. கோல்டு விலை ஃபால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சார் அப்படின்னு கேட்கலாம். இப்படி ஃபால் ஆயிடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ ப்ராப்ளம். பட் கோல்டு பிரைசஸ் ஃபாலிங் வெரி லெஸ். இந்த அளவுக்கு டிராஸ்டிக் ஃபால் ஆகுங்கிறது கிடையாது. 4000 ரூபாயிலேருந்து என்ன ஆக போகுது, 4000 ரூபாயிலேருந்து 4500 ரூபாய் ஆகும். அது மேக்ஸிமம் 4400 ரூபாய் ஃபால் ஆகலாம், திருப்பி அது 4600 ரூபாய் ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் தான் இருக்குமே தவிர அளவுக்கு அதிகமான ஃபால்லாம் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி ஒரு லாங் டேர்ம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டோட விலை ஏறதான் போகுது. அது ஏன்னா வேர்ல்டு வைட் கோல்டை நம்பி தான் சேவிங்ஸ் பண்றாங்க. ஸோ அதை ஃபால் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் கோல்டோட விலை ஏறினா தான் லாபம், அதனாலே கோல்டு விலை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கோல்டு அப்படிங்கிறதுக்கான டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் 4000 ரூபாய் கேஷாக வச்சிருக்கிறது பதிலாக 1 கிராம் கோல்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு கோல்டோட விலை ஏறும்போது அந்த 1 கிராமோட விலையும் ஏறிடும். நீங்கள் இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட்லேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் அதே கேஷாக வச்சிருந்தீங்கன்னா ரிஸ்க். ஸோ அதனால தான் வந்து do the savings. If you are having the money in the cash, it will be affected by inflation. So either put minimum in the FD or put in the gold, or at least do the investment in where? Investment in the mutual funds or stock market or bonds. இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க,
உங்களுடைய இன்ஃப்ளேஷன்ல இருந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இட் வில் சேவ் யுவர் மணி. ஸோ அதனால தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. காசு நிறைய இருந்தா ஏன் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறாங்க? மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, ஸ்டாக்லயோ, பாண்ட்ஸ்லயோ இல்ல கோல்ட்லயோ ஏன் போட்டு வச்சிருக்காங்க? ஏன் நகையா வாங்கி வச்சிருக்காங்கன்னா, கேஷா வச்சா வேல்யூ எரோட் ஆயிடும். ஆனா அதுவே ஸ்டாக்கா இந்த மாதிரி அசட்ஸா வச்சா வேல்யூ எரோட் ஆகாது அப்படிங்கிற அந்த ரீசன்னால தான், இந்த பிலீஃப்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரைசிங் இன் ஆர்டர் டு கேட்டர் தி டிமாண்ட் ஆர் இன் ஆர்டர் டு சேவ் தி மணி. ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரைசிங் டியூரிங் தி இன்ஃப்ளேஷன். ஸோ டாக்ஸஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ டாக்ஸஸ்க்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ டாக்ஸஸ்க்கு என்ன ஆகுது? ஸோ 2 டாக்ஸ் பார்ப்போம். ஸோ டாக்ஸ் வந்து 2 வகைப்படுங்க, டைரக்ட் டாக்ஸு, இன்டைரக்ட் டாக்ஸு. ஸோ டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் தி டைமில் வந்து எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வேஜ் ஹைக்கும் கிடைக்கும். ஏன்னா டியர்னஸ் அலவன்ஸ் மூலமாவோ இல்லை இன்க்ரிமெண்ட் மூலமாவோ உங்களோட சம்பளமும் அதிகமாகுது. ஸோ எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால தான் இன்க்ரிமெண்ட் அப்படின்னே ஒன்று தராங்க. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து 4.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, திடீர்னு இன்ஃப்ளேஷன்னால நீங்கள் வந்து உங்களுக்கு சேலரி 5 லட்சம் ஆகுதுன்னா அதிகமான இன்கம் சம்பாதிக்கிறீங்க. ஸோ உங்களோட இன்கம் அதிகமாச்சுன்னா இன்கம் டேக்ஸும் அதிகமாகும். நிறைய இப்போ 4 லட்ச ரூபா 4.5 லேக்ஸ்னா அதிகத்தை இன்கம் டேக்ஸ் கட்டுவீங்க. 5 லேக்ஸ் ஆச்சுன்னா அதிகத்தை இன்கம் டேக்ஸ் கட்ட போறீங்க. ஸோ உங்களுடைய சேலரி ஹைக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்களோ அதுவும் ஹைக் ஆக போகுது. ஸோ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் யூ ஆர் பேயிங் இஸ் ஆல்சோ ரைசிங் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அமௌண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் யூ ஆர் பேயிங் இஸ் இன்க்ரீசிங். இப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கலாமே, அதே மாதிரி இப்போ ஜிஎஸ்டி அதிகமாச்சுன்னா டாக்ஸ், பொருளோட விலை அதிகமாச்சுன்னா ஜிஎஸ்டி அதிகமாகும். எப்படின்னு பார்ப்போம். ஒரு பொருளோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்டி வந்து 10% அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி 10% கிடையாது, பட் இருந்தாலும் நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ பொருளோட விலை 100 ரூபாய், ஜிஎஸ்டி 10%னா அந்த பொருளோட விலை வந்து நீங்க பில்ல கட்டுறப்போ 110 ரூபா கட்டுவீங்க. ஸோ 100 rupees இஸ் தி பிரைஸ் ஆஃப் தி குட்ஸ், 10 rupees இஸ் தி ஜிஎஸ்டி. இப்போ அதே பொருள் வந்து இன்ஃப்ளேஷன்னால 120 ரூபாய்க்கு விற்கிதுங்க. இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு, பொருளோட விலை 120 ரூபாய்க்கு விற்கிது. இதே 120 ரூபா டாக்ஸ், ஆனால் ஜிஎஸ்டி அதே 10% தான். 120 ரூபா பொருள் மேலே ஜிஎஸ்டி 10% போட்டிங்கன்னா 12 ரூபா. ஸோ பொருளோட விலை வந்து எவ்வளோக்கு இருக்கும்? 120 + 12 142 ரூபாய்க்கு விற்கும். கரெக்டா? 120க்கு மேல 100 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 10 ரூபாய் விற்கிறதுனால 110 ரூபாய்க்கு விற்குது. இப்போ 120 ரூபா மேல 10% போட்டீங்கன்னா 132 ரூபா. பொருள் வந்து 132 ரூபாய்க்கு விற்கும். இப்போ பொருளோட விலை 120 ரூபாய், டாக்ஸ் வந்து 12 ரூபாய், ஸோ 132 ரூபா. ஸோ பொருளோட விலை 100 ரூபாய் இருக்கிறப்போ நீங்க 10 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டினீங்க. பொருளோட விலை 120 ரூபாய் ஆன பிறகு நீங்க 12 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறீங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து 2 ரூபாய் ஏறி இருக்கு. ஸோ பொருளோட விலை ஏறிச்சுன்னா அமௌண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி யூ ஆர் பேயிங் இஸ் ஆல்சோ ரைசிங். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா ஜிஎஸ்டி எவ்வளோ நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதுவும் அதிகமாகும். ஸோ டேக்ஸ் ரேட்டு கான்ஸ்டன்ட் தாங்க, அதே 10% தான் இருக்க போகுது. ஆனால் amount of money which you are paying, that is going to rise. So amount of GST payment will also rise. So அதனால indirect taxes are also rising. So எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்போ டைரக்ட் டாக்ஸஸ் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுவும் அதிகமாகும். ஏன்னா சேலரி அதிகமாகிறதுனால இன்டைரக்ட் டாக்ஸஸும் அதிகமாகும். ஸோ அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ரேட். எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு டாலருக்கு ருப்பிக்குள்ள மதிப்பு. இப்போ ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு 75 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? இப்போ இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ சிம்பிளா எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? இன்ஃப்ளேஷன் இஸ் லீடிங் டு ஃபால் இன் தி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. கரெக்டா? உங்க காசோட மதிப்பு வந்து குறையுது. இப்போ 100 ரூபாயோட வேல்யூ வந்து குறையுது. 10 டீ மதிப்புள்ள 100 ரூபாய் வந்து 7 டீயா மாறிடுச்சு. இதுதான் நம்மளுடைய கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ 3 டீ மதிப்புள்ள காசு வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ டீனா இங்கே சொல்றது நான் குடிக்கிற டீ, என்னோட டீ நாமிக்ஸ் அந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். என்னோட கிளாஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ 100 ரூபாயோட வேல்யூ வந்து குறையுது பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்தியன் ருப்பியோடைய ஒரு எக்கானமியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னா அந்த ஊரோட கரன்சியோட மதிப்பு வந்து குறையும். கரன்சியோட மதிப்பு குறையும்னா என்ன ஆகும்? ருப்பி வில் டிப்ரிஷியேட். ஸோ ஒரு டாலர் = 75 ரூபாய் இருந்திருக்கும். ஆனால் எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் ஆனதுனால என்ன ஆயிருக்கும்னா ருப்பியோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கும். ருப்பியோட மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா தட் வில் லீட் டு வாட்? $1 வில் பிகம் 80 rupees ஆகலாம். 80 rupees ஆகுது, 76 rupees ஆகலாம். இல்லை $1 = 77 ஆகலாம். ஏன்னா ருப்பியோட மதிப்பு குறையுது. டாலருக்கோட கம்பேர் பண்ணும்போது ருப்பியோட மதிப்பு குறையுது. 75, 76, 77 ஆகும்போது ருப்பியோட மதிப்பு ஏறுது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ருப்பியோட மதிப்பு குறையறதுனால தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஏறுது. உங்களுக்கு புரியுதுல? ஒரு டாலர் 75 ரூபாய் இருந்தது. இன்ஃப்ளேஷன்னால ருப்பியோட பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சதுனால ருப்பியோட மதிப்பு குறையுது. ருப்பியோட மதிப்பு குறையறதுனால ஒரு டாலருக்கு 75 ரூபாய் கடிச்சு வித்துட்டு இருந்த ஒரு டாலர் 76 ரூபாய் 77 ரூபாய் ஆயிடுச்சு. So rupee is depreciating. When inflation occurs, rupee will depreciate. When inflation occur, rupee will depreciate. ஃபைனலாக வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ்.
பொதுவாக வந்து இன்ஃப்ளேஷன் வந்து எக்கனாமியில் அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறப்போ எக்கனாமியில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியனோட விலை வந்து சப்ளை வந்து ஃபால் ஆயிடுச்சு. வெங்காயத்தோட சப்ளை ஃபால் ஆனதுனால தட் லெட் டு இன்ஃப்ளேஷன். ஒரு கிலோ வெங்காயமே 200 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. அப்போ உடனடியாக என்ன பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆனியனை வந்து நிறுத்திட்டு இம்போர்ட்டை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஏன்னா இந்தியன் எக்கனாமிக்குள்ளேயே சப்ளை இல்லை, நீ யாருக்கு வெளியே எக்ஸ்போர்ட் பண்ண போற, வெளியே யாரும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இருக்கிறது எல்லாமே இந்தியன் மார்க்கெட்ல தான் விற்கணும் அப்படின்ட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இம்போர்ட்டையும் அதிகப்படுத்திட்டாங்க. டர்க்கில இருந்து வந்து ஆனியனை இம்போர்ட் பண்ணாங்க. ஸோ பொதுவாக இன்ஃப்ளேஷன் எக்கனாமியில் இருக்குது அப்படின்னா, ஒரு கூட்ஸ்க்கான இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா பொதுவாக அந்த கூட்ஸோட இம்போர்ட் வந்து அதிகமாகும். ஏன்னா லோக்கல் அதிகமான டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம், அது இம்போர்ட் பண்ணி கேட்டர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான இங்க இது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டை வந்து லோக்கல் எக்கனாமிலேயே பொருளோட விலை அதிகமாயிடுச்சு, டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா எக்ஸ்போர்ட் வந்து குறைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம். வித் ரெஸ்பெக்ட் டு வேல்யூ அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? இப்போ இந்தியால இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, டீ வந்து எக்ஸ்போர்ட் பண்றாரு. $2 2 கேஜி டீ வந்து எக்ஸ்போர்ட் பண்றாரு, ஞாபகம் இருக்கா? ஸோ அவர் யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு, யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு. ஸோ டீயோட விலை எவ்வளோ, $2. ஸோ $2 மதிப்புள்ள 2 கேஜி டீ போச்சுன்னா இவர் வந்து எவ்வளோ பே பண்ணுவாரு, $2 பே பண்ணுவாரு. ஸோ இந்தியன் எக்கனாமியில் வரும்போது அவருக்கு எவ்வளோ கிடைக்கும், $1 = 75 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்தியன் எக்கனாமிக்குள்ள வந்தோன்னா 150 ரூபா கிடைக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ற ஒருத்தருக்கு வந்து இந்தியன் எக்கனாமியில் அவருக்கு வருமானம் வந்து 150 ரூபா கிடைக்குது. இப்போ அதே அவர் வந்து என்ன பண்றாரு, இப்போ இன்ஃப்ளேஷன் ஆகுது. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நான் சொன்னேன், இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா ருப்பி வில் டிப்ரிஷியேட். ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், $1 = 75 இருந்தது, $1 = 18 ஆயிடும். $1 = 18 ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ருப்பி டிப்ரிஷியேட் ஆனால் $1 18 ஆயிடுச்சு. இப்போ ஆனா அதனால வெளிநாட்டு மார்க்கெட்ல இந்தியாவுடைய கூட்ஸோட மதிப்பு வந்து குறையாது. அதே $2 மதிப்புள்ள பொருள் தான் அவர் விற்கிறாரு. இவர் ஃபாரின்ல இருந்து அதே $2 தான் கட்டுறாங்க அதே 2 கேஜி டீக்கு. ஆனா இப்போ அந்த சக்ரா கோல்டு கம்பெனிக்கு முன்னாடி 150 ரூபா கிடைச்சது. இப்போ அதே $2 கொண்டு போய் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா 160 ரூபா கிடைக்கும். ஸோ 150 ரூபா கிடைச்சிட்டு இருந்த அந்த சக்ரா கோல்டு கம்பெனிக்கு 160 ரூபா கிடைக்குது. அதே அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட், அதே 2 கேஜி டீ அதே $2 இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விற்கும் போது லோக்கல் எக்கனாமில ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதுனால எக்ஸ்போர்ட்டோட இன்கம் அதிகமாகுது. ஸோ when inflation is happening, export income will rise. Export income will rise. So that is one important relationship. Export income is rising. ஓகே. ஸோ இப்போ அதனால என்ன ஆயிடுது, இவருக்கு இந்த சக்ரா கோல்டு கம்பெனிக்கு 150 ரூபா வந்தாலே லாபமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவருக்கு அதுவே லாபம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, 160 ரூபாய் வர ஆரம்பிச்சு டிப்ரிஷியேட் ஆனதுனால. ஸோ அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அவரோட பொருளை வந்து இப்போ $2 விற்கிறதுக்கு பதிலாக $1.9 விற்கலாம். அவர் $1.8 விற்கலாம். அவர் $1.8 வித்தாலும் அவருக்கு வந்து 155 ரூபா வந்துடும், 153 ரூபாவது வந்துடும். ஸோ 153 ரூபா வந்தாலும் ஆல்ரெடி இருக்கிற லாபத்தோட 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் தான். அவர் பழைய லாபத்திலே விற்கணும்னு நினைச்சா அவரோட பொருளை இன்டர்நேஷனல் சந்தையில கம்மி விலைக்கு விற்கலாம். இப்போ $2 வித்துட்டு இருந்த அவரோட டீ வந்து $1.8 இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விற்கிதுன்னா நிறைய பேர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அவரோட டீ வந்து வாங்குவாங்க. அதனால எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் தி கூட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இன்ஃப்ளேஷன் எக்கனாமியில் நடந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் இன்கம் அதிகமாகும். எக்ஸ்போர்ட்டர்ஸ் நினைச்சா அவங்களோட பொருளை கம்மியாக விற்கலாம் மார்க்கெட்ல, அதனால எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் அதிகமாகும். தே வில் கெயின் சம் அட்வான்டேஜ். ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் பெனிஃபிட் whenever the inflation is happening. ஸோ இதோட ஆப்போசிட் தான் அப்படியே இம்போர்ட்ல நடக்கும். இம்போர்ட்ல என்ன நடக்குது, இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்தியாவில் வந்து நம்ம என்ன பண்றோம், 2 கேஜி டீயை நம்ம இம்போர்ட் பண்றோம் $2 கொடுத்து. $2 கொடுத்து 2 கேஜி டீயை நம்ம இம்போர்ட் பண்றோம். முன்னாடி நீங்க $2 கொடுக்கணும்னா 150 ரூபா எடுத்துன்னு போய் கொடுத்தாதான் $2 கிடைக்கும். அந்த $2 கொடுத்து தான் வாங்கணும். இப்போ இன்ஃப்ளேஷன் ஆனதுனால $1 = 80 rupees ஆயிடுச்சு. ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறமா நீங்க இம்போர்ட் பண்ணணும்னா 160 ரூபா கொண்டு போய் கொடுத்தாதான் உங்களுக்கு $2 கிடைக்கும். அப்புறமா தான் உங்களால் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இம்போர்ட் வந்து 150 ரூபா வச்சு இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் 160 ரூபாயில் இம்போர்ட் பண்ணிருக்கனால இம்போர்ட்ஸ் ஆர் பிகமிங் காஸ்ட்லியர். ஸோ இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்போ இம்போர்ட்ஸ் வில் பிகம் காஸ்ட்லியர், எக்ஸ்போர்ட்ஸோட இன்கம் வில் ரைஸ். ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் வில் கெட் பெனிஃபிட்டட், இம்போர்ட்ஸ் வில் கெட் affected. So that is the effect of inflation. So effect of inflation on quality of life, which is falling. Creditors are affected, debtors are benefited, fixed income groups are affected, flexible income groups are benefited. Investments is rising to cater the demand and to boost the supply. அதே மாதிரி investments in the stock, mutual funds எல்லாம் கூட ரைஸ் ஆகுது, bonds ரைஸ் ஆகுது in order to save your money from the inflationary effect. Savings is rising in the form of banking savings.
taxes, both direct tax and indirect taxes are rising. GST எப்படி ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ருபி இஸ் டிப்ரிஷியேட்டிங். அதே மாதிரி export income rises, exported benefited and importers are being affected because imports are becoming costlier. So இதான் வந்து effects of inflation. ஸோ இன்னைக்கு நம்ம வாட் இஸ் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்னா என்ன, அதோடைய காசஸ் என்ன. ஸோ 3 காசஸ் பார்த்தோம். மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும், டியூ டு அதர் ரீசன்ஸ் டிமாண்ட் அதிகமாகிறதுனாலையும், சப்ளை ஃபால் ஆகிறதுனாலையும், டியூ டு அதர் ரீசன்ஸ் காஸ்ட் அதிகமாகிறதுனாலையும் 4 ரீசன்ஸ் பார்த்தோம். தென் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் இட்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நம்ம வந்து இந்த இன்ஃப்ளேஷன் சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு வந்து நாளைக்கு இல்லை, நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இன்ஃப்ளேஷனில் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன்ல ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குங்க. காஸ்ட் புஷ், டிமாண்ட் புல், ஸ்ட்ரக்சுரல், ஸ்டாக்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கு. எல்லா கான்செப்ட்ஸும் என்னென்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ பாய் பாய். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ வில் கம் அண்ட் ஆன்சர் யுவர் டவுட்ஸ். ப்ளீஸ் டேக் ரன்னிங் நோட்ஸ் ஃப்ரம் மை நோட்ஸ் அண்ட் ரெஃபர் தமிழ்நாடு 12th எக்கனாமிக்ஸ் புக் ஃபார் further references. Okay, thank you.